மார்னிங் எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதா? ஸ்க்ரீன் தெரியுதுல? ஓகே, இன்னைக்கு நம்ம 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 10 ஓட போர்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாட்னியில் இட் வாஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஜுவாலஜியில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். நேற்று ரெஸ்பிரேஷன் பண்ணோம், இன்னைக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைட் டிபெண்ட் அண்ட் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்ஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ சிஸ்டம்ஸு அண்ட் அதுக்கும் முன்னாடி சயின்டிஸ்டோட கண்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, சயின்டிஸ்டோட கண்ட்ரிபியூஷன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபாலோட் பை டிடபிள்யூ எங்கெல்மென்ஸ் ப்ரிசம் எக்ஸ்பெரிமெண்ட், அதில் என்ன கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட் சிஸ்டம்ஸ் அதை பற்றி படிக்கிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த PS1 அண்ட் PS2 படிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்ஸில் ஹவு ஆர் வி ஜெனரேட்டிங் த திங்ஸ் ரிக்வயர்ட் இன் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் என்னென்ன தேவை அண்ட் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்ஸில் சிந்தசைஸ் பண்ணுறோம். ஓகே, லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்ஸில் மெயினாக ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷன், அதுவே வந்து சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் இருக்குது. அது மூலயமா நம்ம ஏடிபி அண்ட் NADPH ஜெனரேட் பண்ணதுக்கப்புறமா லைட் இண்டிபெண்ட்டில் வந்து கேல்வின் சைக்கிள், ப்ரொசீடிங் வித் கேல்வின் சைக்கிள். ஸோ இங்கே வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, C3 பிளான்ஸ் அண்ட் C4 பிளான்ஸ். C3 பிளான்ஸில் வந்து கேல்வின் சைக்கிள் நடக்கும், பட் அட் டைம்ஸ் வென் தெர் இஸ் நாட் எனஃப் கார்பன் டை ஆக்சைடு அவைலபிள், C2 சைக்கிள் நடக்கும், தட் இஸ் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ C3 பிளான்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், அதாவது C2 அண்ட் கேல்வின் சைக்கிள் நடக்கும். C4 பிளான்ஸில் ஃபஸ்ட்டு C4 சைக்கிள் நடக்கும் டு ஜெனரேட் CO2. ஓகே, அதுக்கப்புறமா என்ன நடக்கும், கேல்வின் சைக்கிள். கேல்வின் சைக்கிள் இஸ் காமன் இன் போத் C3 அண்ட் C4. C4ல கேல்வின் நடக்காது, அப்படி கிடையாது. C4லயும் நடக்கும், பட் பிஃபோர் தட் C4 சைக்கிள் நடக்கும். ஓகே, ஸோ C4 சைக்கிள், C4 பிளான்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கிரான்ஸ் அனட்டாமியும் பார்ப்போம். ஹவு இஸ் தட் அரேஞ்ச்மெண்ட் ஹெல்பிங் இன் ஹையர் எஃபிஷியன்சி ஆஃப் CO2 அப்டேக் அப்படின்னு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த scientists and important discoveries. ஃபர்ஸ்ட் வந்து ஜோசப் ப்ரீஸ்லி 1970ல ரோல் ஆஃப் ஏரை வந்து எம்பசைஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி CO2 இஸ் எசென்ஷியல் அப்படின்னு உங்களோட ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட், KOH எக்ஸ்பெரிமெண்ட். KOH என்ன பண்ணும், KOH அப்சார்ப் CO2. ஒரு பிளாஸ்டிக் பேக்குள்ள இல்லை ஒரு ஜாருக்குள்ள அதை என்கவர் பண்ணி KOH போட்டோன்னா என்ன ஆகும், இந்த CO2 எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல CO2 இல்லை. இப்போ அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு பார்ப்பான். ஸோ அந்த இடத்துல CO2 ஒன்ஸ் எவ்ரிதிங் வாஸ் அப்சார்ப், no photosynthesis occurred. Okay, so they realized CO2 was important through half leaf experiment. அப்புறம் ஜோசப் ப்ரீஸ்லி வந்து ரோல் ஆஃப் ஏரை எம்பசைஸ் பண்ணாரு. அப்புறம் ஜான் இங்கன்ஹவுஸ் சன்லைட், ரோல் ஆஃப் சன்லைட்டை வந்து எம்பசைஸ் பண்ணாரு. சன்லைட் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு. ஓகே, அடுத்து வந்து ஸோ அகெயின் எவல்யூஷன் ஆஃப் பபிள்ஸ் இஸ் வாட் இஸ் இட், அது என்ன சொல்லுது, எவல்யூஷன் ஆஃப் பபிள்ஸ், ஆக்சிஜன் இஸ் பீங் ப்ரொடியூஸ். ஸோ ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன தெரிய வருது, அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு தெரியுது. ஓகே, ஸோ எவல்யூஷன் ஆஃப் பபிள்ஸ் வாஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, ஸோ பிரைட் சன்லைட்டில் வைக்கும் போது he saw evolution of bubbles and dark roomல வைக்கும் போது no bubbles were observed. Oxygen evolution did not take place. ஸோ இது மூலியமா சன்லைட் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு ஜான் இங்கன்ஹவுஸ் ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜூலியஸ் மவுண்ட் சாச்சஸ் வந்து குளுக்கோஸ், அதாவது ஃபுட்டு ப்ரொடியூஸ் ஆகுது ஃபோட்டோசிந்தசிஸில், என் ப்ராடக்ட்ல குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த குளுக்கோஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்டார்ச் இட்ஸ் பீன் ஸ்டோர்ட் ஆஸ் ஸ்டார்ச் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஸோ glucose was the end product of photosynthesis அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஓகே, and that glucose is stored as in the form of starch. ஓகே,
டிடபிள்யூ எங்கெல்மேன் வந்து அவரோட பிரிசம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஃபர்ஸ்ட் ஒயிட் லைட்டை வந்து அந்த 7 கலரா பிரிச்சார். வெப்ஜிஆர் ஓகே 7 கலரா பிரிச்சு விச் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ் பிரிச்சு எந்த கலர்ல ஆர் எந்த பர்டிகுலர் வேவ் லென்த்ல ஹையஸ்ட் போட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி வாஸ் அப்சர்வ்ட். போட்டோசிந்தட்டிக் ரேட் வந்து எந்த வேவ் லென்த்ல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அப்படி கண்டுபிடிக்கும் போது ப்ளூ அண்ட் ரெட் லைட்ல வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அகெயின் இவர் வந்து ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹி கேவ் லைட்டு CO2 ஓட இம்பார்ட்டன்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு ஹி கேவ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் CO2 + H2O in the presence of sunlight will give you some form of carbohydrate plus O2. ஓகே அடுத்து வேன் நீல், கார்ன்லியஸ் வேன் நீல் இவர் என்ன சொன்னாரு? பர்பிள் அண்ட் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா இருக்குல்ல, இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணும்? இட் கேன் பி யூஸ்ட் as a source of இட் கேன் பி யூஸ்ட் as an indicator of photosynthesis. இப்போ இந்த பாக்டீரியாலாம் வந்து எந்த இடத்துல வந்து போட்டோசிந்தட்டிக் ரேட் ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல வந்து they'll grow high in number. ஸோ இது வந்து எந்த இடத்துல இட் இஸ் க்ரோயிங் ஹை இன் நம்பர் பேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து போட்டோசிந்தட்டிக் ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இவர் என்ன சொன்னார்னா வாட்டர் எவல்யூஷன் நடக்குது, ஆனால் தட் O2 இஸ் எவால்வ்ட் ஃப்ரம் H2O நாட் ஃப்ரம் த CO2 அப்படின்னு இவர் சொன்னார். அதுக்கு வந்து அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு? H2Oக்கு பதிலாக H2S யூஸ் பண்ணார், ஹைட்ரஜன் சல்ஃபைடை யூஸ் பண்ணாரு ஆஸ் அ ஹைட்ரஜன் டோனார். இந்த இடத்துல வந்து O2 எவல்யூஷன் நடக்கல, ஆனால் photosynthesis kept happening. Okay, so after that he came up with this equation called the equation that we know today. Okay, this 6CO2 plus 12H2 in the presence of sunlight will give you glucose 6H2O plus 6O2. Okay, structure side of photosynthesis chloroplast structure எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸ்ட்ரோமா உள்ளுக்குள்ள தலகாய்டுக்குள்ள லூமின், தலகாய்டுக்கு வெளியே எல்லாம் ஸ்ட்ரோமா. Thylakoids are stacked, okay, around. So the thylakoids are stacked to form a grana, okay, and each grana will have around 5 to 30 thylakoids, and each chloroplast la around 40 to 80 grana இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, ribosomes இருக்கும் chloroplastல 70s ribosomes are present. Okay, so DNA molecules are also there. DNA molecules linear இருக்கா circular circular DNA. And in the thylakoid membrane is a lipid bilayer. நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி மெம்ப்ரெயின்குள்ளே டிரான்ஸ்போர்ட் நடக்குது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் மெம்ப்ரெயின்குள்ளே தான் நடக்குது. ஓகே, லிப்பிட் பைலேயர் மெம்ப்ரெயின். முக்கியமான பிக்மெண்ட்ஸ் குரோமாட்டோகிராஃபிக் டெக்னிக்கை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ லீஃப் பிக்மெண்ட்ஸை வந்து குரோமாட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸில் வந்து குரோமாட்டோகிராஃபியில் ரன் பண்ணும்போது they divided into 4 segments. அதை வந்து 4 பிக்மெண்ட்ஸாக பிரித்தாங்க, பிக்மெண்ட்ஸ் ஆஃப் த லீஃப். ஸோ அந்த என்னென்ன பிக்மெண்ட்ஸு? குளோரோஃபில் A, B, கேரட்னாய்ட்ஸ் அண்ட் ஜாந்தோஃபில்ஸ் 4ஆக பிரித்தாங்க. குளோரோஃபில் ஏவோட கலர் என்னவா இருந்துச்சு? பிரைட் ஆர் ப்ளூ கிரீன். குளோரோஃபில் B இது வந்து yellow green. கேரட்டீன்ஸ் வேர் yellow to yellow orange and கடைசியாக ஜாந்தோஃபில்ஸ் வேர் yellow. ஓகே, அண்ட் குளோரோஃபில் A ஒரு சீஃப் photosynthetic pigment. இது என்ன பண்ணுது? ஏன் சீஃப் photosynthetic pigmentன்னு சொல்கிறோம்? பிகாஸ் இட் இஸ் trapping sunlight. while chlorophyll B and other pigments எல்லாம் வந்து accessory pigments-ஆ ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் எலக்ட்ரான்ஸ். ஸோ accessory pigments என்ன பண்ணும்? accessory pigments வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, இது வந்து குளோரோஃபில் ஏ வந்து என்ன பண்ணும்? சன்லைட்டை ட்ராப் பண்ணுது. ட்ராப் பண்ணி ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் போகும்போது எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணுது இல்லையா? இந்த accessory pigments வந்து அந்த எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, தட் இஸ் தி திங். ஸோ குளோரோஃபில் ஏ வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸில் வந்து லைட் அப்சார்ப் பண்ணி இட் வில் பாஸ் இட் ஆன் டு த ரியாக்ஷன் சென்டர். ஓகே, ரியாக்ஷன் சென்டர்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குளோரோஃபில் ஏ அண்ட் பியோட மேஜரான வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சிருச்சா? மெயின் photosynthetic pigment ஏன் trapping sunlight. இங்கே வந்து இட் இஸ் an accessory pigment. It helps in the transfer of electron through the. ஓகே, இப்போ அப்சார்ப்ஷன் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரா பார்ப்போம். இப்போ குளோரோஃபில் பார்த்தீங்கன்னா எல்லா வேவ் லென்த் ஆஃப் லைட்டையும் அப்சார்ப் பண்ணும் எக்ஸப்ட் கிரீன். அதனால தான் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் கிரீன், அதனால தான் இட் லுக்ஸ் கிரீன். ஓகே, தட்ஸ் வை குளோரோஃபில் இஸ் கிரீன் இன் கலர் பிகாஸ் இட் ரிஃப்ளெக்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொன்னாங்க?
ஆப்வியஸ்லி O2 எவல்யூஷன் அட் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க பை O2 சீக்கிங் பாக்டீரியா. O2 சீக்கிங் பாக்டீரியாவை யூஸ் பண்ணி தே ஆர் ஃபைண்டிங் அவுட் ஆக்சிஜன் எவல்யூஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ஸ், எந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கு எந்த இடத்துல கம்மியா இருக்கு, பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காலனிஸ் ஆர் நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆஃப் த O2 சீக்கிங் பாக்டீரியா ஃபவுண்ட். இந்த ஒரு லீஃப்ல வந்து ஒரு ரீஜன்ல வந்து O2 சீக்கிங் பாக்டீரியா வந்து மாடரேட்டா இருக்கு, ஒரு 10 இருக்கு. இன்னொரு ரீஜன்ல பார்த்தா O2 சீக்கிங் பாக்டீரியா வந்து ஒரு 50 இருக்கு. அப்ப எந்த இடத்துல வந்து போட்டோசிந்தட்டிக் ரேட் ஜாஸ்தியா இருக்கு? 50 காலனிஸ் கிடைச்சிருக்கிற அந்த இடத்துல தானே O2 அந்த போட்டோசிந்தட்டிக் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. அப்பதானே O2 எவல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கும். அப்பதானே பாக்டீரியா ஜாஸ்தியா வளரும். So O2 seeking bacteria was used as a indicator of rate of photosynthesis. Okay. இப்போ பபிள்ஸ் எவால்வ் ஆகுது, அதை நம்ம இண்டிகேட்டர், அது வந்து இட் இஸ் நாட், யூ கான் டெல் வெதர் த பபிள்ஸ் கமிங் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ரீஜன் ஆர் திஸ் பர்டிகுலர் ரீஜன் ஆர் ஒரு கரெக்டான ஒரு எஸ்டிமேட் நம்பர் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ பாக்டீரியானா யூ கேன் ஹேவ் an estimate of the number of colonies and number of cells that are being produced இல்லையா. ஸோ அதனால they used O2 seeking bacteria for indication of rate of photosynthesis. Okay. So different regions of the leaf, different leaves வந்து different wavelength of lightல வந்து expose பண்றாங்க to find which wavelength is giving the maximum photosynthetic rate. So அப்படி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க, ப்ளூ அண்ட் ரெட் லைட்ல வந்து absorption was, the rate of photosynthesis was high. Okay. So blue na another 380 to 500 nanometer and the range, and red light was around 620 to 780 nanometer. Okay. So ரெண்டு pigment systems இருக்கு, photosystem 1 and photosystem 2, PS1 and PS2. So அதை பத்தி நம்ம, so PS1 என்ன பண்ணும், absorbs wavelength greater than என்னது, greater than 700. Okay. PS2 வந்து என்ன பண்ணுது, 680 up to 680 வந்து photosystem 2, greater than 700 photosystem 1. Okay. So reaction centers வந்து P700 for photosystem 1, P680 for photosystem. And இப்போ O2 comes from water not from CO2ன்றதுக்கு நம்ம வான் நீலோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா. He is using purple sulfur bacteria indicator and H2O க்கு பதிலா H2S வந்து ஹைட்ரஜன் டோனரா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து splitting of H2A நடக்குது instead of H2O. and இதனால என்ன அப்சர்வ் பண்ணாங்க, oxygen is not being evolved. So therefore oxygen is coming from H2O not from CO2 அப்படின்னு இன்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க. So oxygen coming from இந்த ரியாக்ஷன் பாருங்க, H2O is coming from O2 is coming from H2O. So அதுக்கான ரியாக்ஷன் இது 4 electrons plus 4H plus 4 plus 4 O2. Just O2. So இந்த 4 electrons என்ன ஆகும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, கேரியர்ஸ்ல இருந்து B6F இருந்து இன்னொரு கேரியர் PS1 அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். இப்போ வந்து லைட் ரியாக்ஷன் எங்கே நடக்குது, அலகாய்ட்ஸ்ல இருக்கு. டு பி மோர் ப்ரிசைஸ் த மெம்பரேன்ல. ஓகே. ஸோ மெக்கானம் கோல் அஜெண்டா ஆஃப் லைட் ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ATP and NADPH ப்ராடக்ட். ஏன் இந்த ரெண்டும் வந்து லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல தேவைப்படும். ஸோ ரெண்டு பிக்மெண்ட் சிஸ்டம்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ என்ன பண்ணோம், லைட் அப்சார்ப் பண்ணுது இல்லையா, லைட் அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி இருக்கிற பிக்மெண்ட்ஸ், யுவர் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங், இதெல்லாம் என்ன பண்ணும், அந்த எனர்ஜி அப்சார்ப் பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து ரியாக்ஷன் சென்டருக்கு வந்து பாஸ் பண்ணும். ஓகே, ரியாக்ஷன் சென்டருக்கு பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோசிஸ்டம் 2ல என்ன ஆகும், ரியாக்ஷன் சென்டரில் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்குது. ஓகே, எலக்ட்ரான்ஸ் ஆர் பீங் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த PS1. PS1லேருந்து யோர் FD ஃபெரடாக்சின் அயன் சல்ஃபர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் FMR அந்த ரெண்டுக்கும் வந்து ட்ராவல் ஆகுது. அது மூலிமா NADPH அண்ட் ATP இஸ் பீங் ப்ரொடியூஸ். ஓகே, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, 4 எலக்ட்ரான்ஸை வந்து மாற்றி ட்ராவல் பண்ணுறப்போ we are ultimately generating NADPH. NADP plus is being reduced from NADPH.
4H+ இருக்கு இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட் ஆகும். அக்யூமுலேட் ஆகி அதை எதுக்குள்ள போடுவோம், நம்ம ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வந்து எங்க நடக்குது, உள்ள லூமன்ல நடக்குது இல்லையா. ஸோ H+ கான்சன்ட்ரேஷன் வந்து லூமன்ல ஜாஸ்தி ஆகும்போது ஹீமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ் மூலியமா ATP சிந்தசிஸ் ஆகுது. ஸோ இந்த 4H+ல மூலியமா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டை கிரியேட் பண்ணி we are synthesizing ATP. இந்த 4 எலக்ட்ரான்ஸை சுத்தி சுத்தி தூக்கி போட்டு விளையாடுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, NADPH. NADP+ ரெடியூஸ் பண்ணி NADPH நம்மளுக்கு கிடைக்கும். NADPH அண்ட் ATP ரெண்டும் O2 being about. ஓகே, இப்போ முக்கியமா 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு லைட் ரியாக்ஷன்ஸ்ல. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி PS2 B6F காம்ப்ளெக்ஸ், சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ், photosystem 1 and ATP synthase. ஸோ இப்போ நார்மல் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பரிலேஷன்ல என்ன ஆகும், ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வந்து ஃபோட்டோசிஸ்டம் 2ல நடக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இட் இஸ் டொனேட்டிங் த எலக்ட்ரான்ஸ் டு அ கேரியர், டு an electron primary electron acceptor, which is pheophytin in plants. Okay, the primary electron acceptor க்கு போகுது. PS2ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போகுது. நவ் இட் ஹஸ் பிகம் ஆக்சிடைஸ். இப்போ அதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் தேவை PS2க்கு. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து அதை எடுத்துக்குது, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மூலியமா இட் இஸ் ரீப்ளனிஷிங் இட்ஸ் எலக்ட்ரான்ஸ். திருப்பி சன்லைட் அப்சர்வ் பண்ணுது, ஹை எனர்ஜி ஸ்டேட் எலக்ட்ரான்ஸும் கொடுக்கும், பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்ட். இந்த ஃபேயோஃபைட்டன் வந்து அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணோம், இட் இஸ் கோயிங் த்ரூ த B6F காம்ப்ளெக்ஸ். ஓகே, going through the B6F complex and then it is reaching the PS1. Okay, so PS1 ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே போகுது, it is transferring the electrons to the ferredoxin and ferredoxin NADP reductase. Okay, FNR. So FD or ferredoxin is acting as your photolysis. அப்படின்னா என்னது, splitting of water into 4 electrons, 4H+ and O2. Okay, அதுதான் photolysis. So the light dependent in the presence of sunlight. இந்த arrow மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாதிரி zigzag-ஆ போய் ஒரு arrow, இந்த arrow வந்து sunlight-ஐ denote பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் photolysis சொல்லுவோம். இந்த லைட் டிபெண்டன்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் வந்து நம்ம photolysis அப்படின்னு சொல்றோம். ஃபோட்டோனா என்ன, சன்லைட், லைசிஸ்னா என்னது, பிரேக்கிங் சம்திங். ஓகே, ஸோ பிரேக்கிங் வாட்டர், ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் யூசிங் சன்லைட், அதனால photolysis. Okay, so ferredoxin acts as your final electron acceptor. Okay, இந்த FNR என்ன பண்ணுது, ferredoxin NADP+ reductase என்ன பண்ணுது, NAD+ வந்து NADPH வந்து கன்வெர்ட். ஓகே, ஸோ உங்களோட ரியாக்ஷன் சென்டர்ல இருந்து P680, PS2 ஓட ரியாக்ஷன் சென்டர் என்னது, P680 தானே. ஸோ அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் ஃபியோஃபைட்டன்ல இருந்து PS1க்கு போகுது சைட்டோக்ரோம் B6F மூலியமா. ஓகே, அண்ட் தென் ஃபெரடாக்சின் இஸ் தி ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் அண்ட் FNR என்ன பண்ணுது, it is reducing NADP+ to NADPH. Okay, FNR acts as the NADP reductase. ஏன் NADP reductase ன்னு சொல்றோம், because it is donating electrons. ஒரு விஷயம் டொனேட் பண்ணுதுன்னா, டொனேட்டிங் எலக்ட்ரான் தான், that is acting as a reducer, reductase. ஓகே, அடுத்து வந்து இப்போ பாஸ்பரலேஷன்ல 2 இருக்கு. பாஸ்பரலேஷன்ல 2 அதான் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் இருக்கு. நான் சைக்ளிக் தான் யூஸ்வலி நடக்கும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே நான் சைக்ளிக் தான். ஸோ இந்த நான் சைக்ளிக் மூலியமா H+ வந்து லூமென்குள்ள அதிகமாயிட்டே இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ H+ ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும், gradient கிரியேட் ஆகுது. ஸோ தட் இஸ் யுவர் நார்மல் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பரலேஷன். புரோட்டான் கிரேடியன்ட்னால ATP அண்ட் NADPH ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் சைக்ளிக்ல பார்த்தீங்கன்னா PS2 இஸ் நாட் தேர், ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்காது. ஸோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்கலன்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும், O2 இஸ் நாட் எவால்வ். கரெக்டா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்கலன்னா O2 இஸ் நாட் எவால்வ். சைக்ளிக்ல வந்து எப்படி இருக்கும், PS1 வந்து அப்சார்ப் பண்ணுது இல்லையா சன்லைட்டை, அதோட ரியாக்ஷன் சென்டர் P700ல வந்து இட் இஸ் அப்சார்பிங் லைட்ல. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணா, அந்த எலக்ட்ரான்ஸை சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, அந்த எக்ஸைட்டட் எலக்ட்ரான்ஸ் வில் அப்சார்ப் திஸ் லைட் இன் photosystem 1 and then அதை எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஒரு பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த அக்செப்டர் வந்து சைட்டோக்ரோம் B6F கொண்டு போய், அப்புறம் இந்த சைட்டோக்ரோம் B6Fல இருந்து திருப்பி photosystem 1க்கு இந்த சைக்கிள் வந்து அப்படியே போயிருக்கு. அதனால தான் அது வந்து சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பரலேஷன். ஸோ இங்கே வந்து NADP ரிடக்ஷன் வந்து நடக்க மாட்டேங்குது. ஸோ there is no reduction of NADP+. ஸோ NADPH ப்ரொடக்ஷன் ஆப்வியஸ்லி நடக்காது. NADPH ப்ரொடக்ஷன் நடக்காது, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்காதனால O2வும் எவால்வ் ஆக மாட்டேங்குது. H+ கான்சென்ட்ரேஷன் மட்டும் உள்ள இன்க்ரீஸ் ஆகுது, அதனால நம்மளுக்கு ATP சிந்தசைஸ்.
அது எப்படி H+ கான்சன்ட்ரேஷன் உள்ள இன்க்ரீஸ் ஆகுது? ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்காம ஏன் H+ கான்சன்ட்ரேஷன் உள்ள இன்க்ரீஸ் ஆகுது? H+ கான்சன்ட்ரேஷன் லூமன்ல இன்க்ரீஸ் பண்ண அது மட்டும் ஒரே வழி இல்ல. இன்னும் நிறைய வழி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் கேரியர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஸ்ட்ரோமா, அதாவது மெம்பரேனுக்கு வெளியே வந்து நிறைய எலக்ட்ரான் கேரியர்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் என்ன பண்ணும்? H+ இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து H+ கேரியர்ஸோட கொடுத்துரும் எலக்ட்ரான்ஸ். ஸோ H+ கேரியர்ஸ்ட H+ இருக்கும். அந்த H+ கேரியர்ஸ்ட எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணணும்? இப்போ அந்த டாக்ஸியில் வந்து சவாரி ஏறிடுச்சு, எலக்ட்ரான்ஸ் ஏறிட்டாங்க. இப்போ அதை வந்து எலக்ட்ரான்ஸ்க்கு எங்கே போகணும்? இட் ஹாஸ் டு கோ இன்சைட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? H+ கேரியர்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸை நான் உள்ள கூட்டிட்டு போறேன்னு மெம்பரேன் வழியா உள்ள கூட்டிட்டு வந்துடும் லூமன். உள்ள கூட்டு போய் எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். எலக்ட்ரான்ஸோட வித்து அது மேல இருக்க H+ ரிலீஸ் ஆயிடும். புரிஞ்சா? So H+ carriers are carrying both the H+ and the electrons both inside. அந்த எலக்ட்ரான்ஸை வந்து எலக்ட்ரான்ஸ் அந்த டாக்ஸில ஏறினா தான் அது உள்ள போகும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருந்து வருது? அது போட்டோ சிஸ்டம் 1 இந்த சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் ஆர் நான் சைக்ளிக் வாட் எவர் இட் இஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் இந்த பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் இருக்கு இல்லையா, இந்த அது வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரானை இதுக்கு டொனேட் பண்ணுது. இந்த கேரியர், இந்த H+ கேரியருக்கு வந்து இந்த டாக்ஸில கொடுத்துருச்சு அந்த எலக்ட்ரான்ஸ் ஏறிக்குச்சு H+ கேரியர்ஸ்ல ஏறிக்கிட்டு இப்போ இது என்ன பண்ணு? எனக்கு உள்ள போகணும்னு சொல்லும். ஸோ H+ வந்து உள்ள போகும். உள்ள போகும்போது எலக்ட்ரானையும் கொடுக்கும், எலக்ட்ரானும் சேர்த்து H+ஐயும் ரிலீஸ் பண்ணும். H+ கான்சன்ட்ரேஷனும் உள்ள இன்க்ரீஸ் பண்ணி இது வந்து ரெண்டுலையும் நடக்கும், சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ரெண்டுலையும் நடக்கும். ஸோ இது மூலியமா H+ கான்சன்ட்ரேஷன் உள்ள ஜாஸ்தி ஆகுது. நான் சைக்ளிக்ல வந்து ஏற்கனவே அங்கே ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர்னாலேயும் H+ ஜாஸ்தி ஆகுது. ஓகே, ஸோ கீமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ்ல அதுதான் நடக்குது. H+ கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த ரெண்டு வழி மூலியமா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு உள்ள. ஓகே, புரோட்டான் கிரேடியன்ட் அக்ராஸ் மெம்பரேன் இஸ் பீங் டெவலப்டு. ஓகே, புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகுது. H+ கேரியர் யார் இங்க? இட் இஸ் PQ, பிளாஸ்டோக்வினோன். ஓகே, தட் இஸ் H+ கேரியர். அது என்ன பண்ணும்? வெளியே வந்து எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு உள்ள வந்துடும். உள்ள வந்து H+ஐயும் ரிலீஸ் பண்ணிவிடும். ஓகே, PQ, தட் இஸ் யுவர் டாக்ஸி. ஓகே, ஸோ இன்னர் சைட் ஆஃப் த லூமன்ல வந்து புரோட்டான் இஸ் பீங் ரிலீஸ்டு. ஓகே, ரிலீஸ் ஆனோடனே புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகுது, H+ கான்சன்ட்ரேஷன்ல ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஒன்ஸ் அது ஒரு பீக் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் ATP சிந்தேஸ் வந்து மெம்பரேன்லேயே ATP சிந்தேஸ் இருக்கும். மெம்பரேன்ல என்னென்ன இருக்கு? PS1, சைட்டோக்ரோம் B6, PS2, ATP சிந்தேஸ் எல்லாமே வந்து லிபிட் பைலேயர் மெம்பரேன்ல இருக்கு. ஓகே, ஸோ ATP சிந்தேஸ் சேனல்ஸ் ஓப்பன் ஆகும், H+ அடிச்சுக்கிட்டு வெளியே போகும். ஏன்னா கிரேடியன்ட் கிரியேட் ஆச்சு, உள்ள ஜாஸ்தி H+ இருக்கு கம்பேர்ட் டு அவுட் சைட் ஸ்ட்ரோமா. ஸோ அந்த ADP சிந்தேஸ் வழியா டிராவல் ஆகும்போது அந்த எனர்ஜியை ஹார்னஸ் பண்ணி என்ன ஃபோர்ஸ் அதுக்கு பேர்? புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ்னு போன சாப்டர்ல படிச்சோம் இல்லையா, கீமியோஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ அந்த எனர்ஜியை அதை ஹார்னஸ் பண்ணி ADP + இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை ATP-ஆ கன்வெர்ட் ADP சிந்தேஸ். ஓகே, தட் இஸ் கீமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ். ஸோ F1 அண்ட் F0 ரீஜன் ரெண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ F0 ஹேஸ் யுவர் சேனல்ஸ், F1 இஸ் யுவர் ப்ரொட்ரூடிங் பார்ட். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரோமா, இந்த பக்கம் உள்ள வந்து லூமன். ஸோ ஸ்ட்ரோமா ஃபேஸ் பண்ணி F0 இருக்கும். அந்த ப்ரொட்ரூடிங் ரீஜன் வந்து எதை ஃபேஸ் பண்ணி இருக்கும்? ஸ்ட்ரோமா வெளியே ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஜன்னல் இப்படி திறக்கும் போது ஜன்னல் வந்து வெளியே தானே ஃபேஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி. ஓகே, அந்த ஜன்னல்ல இருக்கிற கிரில்லு தான் வந்து உங்களோட F0. அந்த ஜன்னல் ஓப்பன் பண்றதுல அந்த கிளாஸ், அந்த டோர் மாதிரி, அதுதான் வந்து உங்களோட F1. அதை நீங்க வந்து திறக்கும் போது அது எந்த பக்கம் போகும்? வெளியே தானே போகும். உள்ள இப்படி திறக்க மாட்டோம், இப்படி தானே திறக்கும். ஓகே, இப்போ லைட் டிபெண்டன்ட் மூலியமா என்ன சாதிச்சிருக்கோம்? ஓகே, இப்போ இதை வந்து எப்படி நாம யூஸ் பண்ண போறோம், எங்கே யூஸ் பண்ண போறோம்னு லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷனை பார்ப்போம். லைட் இண்டிபெண்டன்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் C3 சைக்கிள், கால்வின் சைக்கிளை பத்தி பார்ப்போம். இப்போ கால்வின் சைக்கிளை வந்து ஃபர்ஸ்ட் எலிசிடேட் பண்ணது யாரு? மெல்வின் கால்வின் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ் 1950ல. இதுக்காக அவங்களுக்கு ஒரு நோபல் பிரைஸும் 1961ல கிடைச்சது. ஓகே, கால்வின் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கார்பாக்சிலேஷன். ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலேஷன், அப்புறம் ரிடக்ஷன், அண்ட் தென் கடைசியா ரீஜெனரேஷன். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கால்வின் சைக்கிள்ல என்ன நடக்குது? ரைபிலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். ஓகே, RUBP, ரைபிலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டை வந்து என்ன பண்றோம்? இந்த பிரசன்ஸ் ஆஃப் ருபிஸ்கோ என்சைம் CO2, இந்த presence of CO2 and Rubisco enzyme,
we are converting it into PGA. PGA என்னது 3-phosphoglycerate. இதுதான் வந்து fixation, okay, or carboxylation. We are fixing the carbon dioxide. Okay, carboxylation or fixation of carbon dioxide. Okay, in the presence of RUBP, in the presence of Rubisco. Okay, Rubisco has dual activity. அது தெரியும்ல, now I can fix both oxygen as well as CO2. Okay. So RUBP வந்து fix பண்ணிரும் carbon dioxide ஓட, carbon dioxide RUBP ஓட fix பண்ணிரும். Okay, Rubisco. This is your first step or fixation step. Second stepல என்ன நடக்குது, reduction stepல உங்களோட 3-phosphoglycerate வந்து நம்ம glyceraldehyde 3-phosphate PGAL கன்வெர்ட் பண்றோம். ஓகே, ஸோ ஒரு PGA மாலிகுல நம்ம 2 glyceraldehyde 3-phosphate மாலிகுல்ஸை நம்ம ஜென்ரேட் பண்றோம். ஓகே, ஸோ அது வந்து 2 ஸ்டெப்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் PGA வந்து நம்ம 1,3-bisphosphoglycerate மாத்துறோம் in the presence of 2 ATP molecules. ஓகே, அதுக்கப்புறம் 1,3-bisphosphoglycerate வந்து நம்ம 2 PGAL மாலிகுல்ஸா கன்வெர்ட் பண்றோம் in the presence of 2 NADPH plus H+ மாலிகுல். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்றோம் ATPயும் NADPHயும் இங்கே நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஓகே, அடுத்து வந்து ரீஜெனரேஷன். PGAL 2 PGAL நம்ம இது பண்ணியிருக்கோம் ஒரு சைக்கிளில் 2 PGAL பண்ணியிருக்கோம். ஸோ இந்த PGAல வந்து நம்ம ரீஜெனரேஷன் அப்போ திருப்பி RUBP-யா கன்வெர்ட் பண்றோம். ஓகே, அண்ட் ஃபார் எவ்ரி 6 PGALs, ஒரு PGAL is entering the glycolysis. Okay, ஒரு PGAL is entering the glycolysis. Okay, so எத்தனை cycles ஒரு molecule வரும்? 6 cycles. Sure, 6 cycles. எத்தனை cycles of Kelvin cycle க்கு அப்புறம் you get 1 PGAL. 6 PGAL molecule, ஒரு சைக்கிளுக்கு 2 PGAL. அப்போ எத்தனை சைக்கிள்ஸ்? 6 சைக்கிளா? 3 சைக்கிள்ஸ் இல்லையா? 3 சைக்கிள்ல 6 PGAL. அதுல ஒன்னு வந்து entering the glycolysis. ஓகே, அண்ட் ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலுக்கு எத்தனை glycolysis, எத்தனை PGAL மாலிக்யூல்ஸ் தேவை? 2 PGAL. அப்ப எத்தனை சைக்கிள்ஸ்? 6 சைக்கிள்ஸ். 3 சைக்கிளுக்கு ஒரு PGAL போகுது, 5 PGAL வந்து ரீஜெனரேஷன் போகுது. அப்ப 6 சைக்கிளுக்கு அப்புறம் 2 PGAL போகும், மற்றதெல்லாம் வந்து ரீஜெனரேஷன் போகுது. அப்ப 2 PGAL வந்து 6 சைக்கிளுக்கு அப்புறம் போகுது, 2 PGAL மூலியமா ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் வரும். அப்ப 6 சைக்கிளுக்கு வந்து ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல். அப்ப 6 சைக்கிள் எத்தனை CO2 மாலிக்யூல்ஸ்? 6 CO2 மாலிக்யூல்ஸ். ஓகே, கிளியரா இருங்க, இது கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. cycles. Ultimately ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் சிந்தசைஸ் பண்ண எத்தனை CO2 molecules? 6 CO2 molecules, 12 NADPH molecules per cycle. 2 NADPH, 12H plus ATP வந்து இந்த ஸ்டெப்ல வந்து ஒரு இன்னொரு அடிஷனலா ஒரு ATP வந்து யூஸ் பண்றோம் இந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ்ல. ஓகே, per cycle. 6 சைக்கிள்னா 6 அடிஷனல் ATP. ஏற்கனவே 2 ATP இருந்துச்சு இல்லையா? ஸோ அது ஒரு 12 ATP, இங்க ஒரு 18 ATP வந்து டோட்டலா யூஸ் பண்ணோம். ஸோ 18 ATP, 12 NADPH, 12H plus 6 CO2 இதெல்லாம் கன்சியூம் பண்ணி ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல், 2 PGAL மாலிக்யூல்ஸ், தேர்பை ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல், 6 H2O molecules, 12 NADP plus 18 ADP plus 18 inorganic. ஓகே, கணக்கு கிளியரா? ஸோ இதான் வந்து உங்களோட C3 சைக்கிள். ஓகே, இங்க H2O வந்து இடத்துல வேற ரிலீஸ். ஸோ 6 சைக்கிளுக்கு அப்புறம் 6 H2 அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அடுத்ததுக்கு போகலாமா? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு போவோமா?
And Rubisco பத்தி ஒரு சின்ன நோட். Rubisco is also the most abundant protein on earth. Around 16% of chloroplast protein வந்து Rubisco தான். ஓகே. ஸோ Rubisco ஆக்டிவேட் பண்றது என்னென்ன CO2, Mg, high pH and light. இதெல்லாம் வந்து Rubisco ஆக்டிவிட்டியை வந்து ட்ரிகர் பண்ணும், ஆக்டிவேட் பண்ணும். ஓகே. And it is bifunctional அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா it has both carboxylase and oxygenase activity. கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டியில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம ஆர்யூபிபியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு ஆர்யூபிபிலேருந்து 2 பிஜிஏ மாலிக்யூல்ஸ், 2 பாஸ்போகிளிசரேட் மாலிக்யூல்ஸை நம்ம ஜெனரேட் பண்ணுறோம் த்ரூ கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி. ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி மூலயமா இட் வில் சிந்தசைஸ் பாஸ்போகிளைகுலேட் அண்ட் பிஜிஏவோட பாஸ்போகிளைகுலேட் வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஓகே. இந்த கிளைகோலேட் என்ன பண்ணும்? இந்த பாஸ்போகிளைகுலேட் திருப்பியும் ஒரு பாஸ்பேட் குரூப்பை வெளியே கொடுத்து கிளைகோலேட்டா மாறிடும். ஓகே, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சைக்கிள். அது வந்து நம்ம பார்ப்போம் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C2 சைக்கிளில் வந்து அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஹை டெம்பரேச்சர்ஸ், ஹை லைட்டு, இல்லை ஏஜ் ஆஃப் த பிளான்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, இல்லை O2 கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? O2ஓட அஃபினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, O2 அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபிக்சேஷன் நடக்காது கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அண்ட் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் வெரி ஹை அண்ட் டெம்பரேச்சர் வெரி ஹை. ஓகே, இப்போ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் பார்ப்போம். இட் இஸ் நோன் அஸ் த ஃபோட்டோசிந்தெடிக் கார்பன் ரிடக்ஷன் சைக்கிள். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம் ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி மூலியமா பாஸ்போகிளைகுலேட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு. நம்மளுக்கு என்ன தேவை? அல்டிமேட்லி நம்மளுக்கு என்ன தேவை? அல்டிமேட்லி நம்மளுக்கு என்ன தேவை? ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் குளுக்கோஸ். சிந்தசிஸ் ஆஃப் குளுக்கோஸ்க்கு நம்ம என்ன தேவை? அல்டிமேட்லி PGAL தேவை. அது மூலியமா சிந்தசைசிங் குளுக்கோஸ். அதுக்கு முன்னாடி CO2 தேவை இல்லையா? O2 கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு CO2 தேவை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆர்யூபிபி வந்து இப்போ O2 கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியில் ஆர்யூபிபி என்ன கன்வெர்ட் பண்ணுது? பாஸ்போகிளைகுலேட்டாக கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோமா? ஸோ இந்த பாஸ்போகிளைகுலேட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த பிறந்த ஆக்சிஜன், இந்த பாஸ்போகிளைகுலேட் என்னென்னலாம் ப்ராசஸ் வந்து அண்டர்கோ பண்ணுது, இதனால வந்து நம்ம வந்து CO2 எப்படி ஜெனரேட் பண்ணுறோம், அந்த CO2-வை நம்ம கேல்வின் சைக்கிளில் எப்படி கொண்டு வரோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் வெறும் C2 மட்டும் நடக்காது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் C2 அண்ட் C3 சைக்கிள். CO2 எவால்வ் ஆகுது, அந்த CO2 கேல்வின் சைக்கிள்குள்ளே போகுது. அந்த கேல்வின் சைக்கிள் வந்து இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 3 இடங்கள் நடக்குது. குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா 3 இடங்கள் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்யூபிபி ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டினால ருபிஸ்கோ இங்கே இருக்கு. 2-பாஸ்போகிளைகுலேட்டாக மாத்திரம். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாஸ்போகிளைகுலேட்டாக மாத்திரம் 2-பாஸ்போகிளைகுலேட். ஸோ இந்த கிளைகுலேட்டை வந்து நார்மல் கிளைகுலேட்டாக மாத்திரம். இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணி பாஸ்பேட் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டா வெறும் கிளைகுலேட் ஆயிரும்ல. கிளைகுலேட்டா மாத்திரம். இதெல்லாம் எங்கே நடக்குது? குளோரோபிளாஸ்ட்ல நடக்குது. ஓகே, குளோரோபிளாஸ்ட்ல இங்கே ஸ்ட்ரோமால. கிளைகுலேட்டை வந்து நம்ம பெராக்சிசோமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அண்ட் பெராக்சிசோம்ல என்ன நடக்குது? அகெயின் ஒன் ஆக்சிஜன் இஸ் பீங் யூட்டிலைஸ்ட் டு கன்வெர்ட் த கிளைகுலேட் இன்டு கிளைஆக்சைலேட். ஓகே, கிளைஆக்சைலேட்ல இருந்து கிளைசீனா கன்வெர்ட் பண்றோம். இந்த ப்ராசஸ்ல வந்து கிளைசீனா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்ல ஒரு NH2 குரூப் வருது. ஓகே, அது எங்கேருந்து வருதுன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த கிளைசின் வந்து 2 கிளைசின் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. இந்த 2 கிளைசின் மாலிக்யூல்ஸை நம்ம மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள கொண்டு போகிறோம். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள கொண்டு போய் அதை செரீனா கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த கிளைசீனை செரீனா கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு NH3 ரிலீஸ் ஆகுது, ஒரு CO2வும் ரிலீஸ் ஆகுது. இந்த CO2 என்ன பண்ணும்? இந்த CO2 வந்து கேல்வின் சைக்கிள் கொண்டு போகுது. ஓகே, அடுத்து வந்து அது இந்த ப்ராசஸில் வந்து ஒரு NADP ப்ளஸ்ஸை வந்து நம்ம NADP H+H+ஆக கன்வெர்ட் பண்ணுறோம். இதை நம்ம திருப்பி வாங்கிடுவோம், அது நம்ம பார்ப்போம். ஸோ செரீனா கன்வெர்ட் பண்ணியாச்சு கிளைசீனை. எங்கே? மைட்டோகாண்ட்ரியால. இப்போ இந்த செரீனை வந்து திருப்பி பெராக்சிசோமுக்குள்ள கொண்டு வந்துட்டு பெராக்சிசோமில் செரீனை வந்து ஹைட்ராக்சி பைருவேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸில் ஒரு NH2 வெளியே போகுது.
அந்த NH2 தான் வந்து திருப்பி கிளைஆக்சைலேட்டுக்குள்ள வந்து கம்பைன் பண்ணி கிளைசின் கொடுக்குது. ஓகே, ஹைட்ராக்சி பைருவேட்டை வந்து நம்ம கிளிசரேட்டா மாத்திரம். இந்த ஸ்டெப்ல ஒரு NADPH+H+, இந்த இடத்துல வந்து ஒரு NADPH+H+ வருது இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடுறோம். யூட்டிலைஸ் பண்ணி NADP+ கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ நெட் வந்து 0. இந்த இடத்துல நெட் இது வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளிசரேட் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த கிளிசரேட்டை வந்து நம்ம எங்கே கொண்டு வரோம்? திருப்பி ஸ்ட்ரோமாக்குள்ள கொண்டு வரோம். குளோரோபிளாஸ்ட் கொண்டு வந்து இந்த கிளிசரேட்டை PGA-வா கன்வெர்ட் பண்றோம். PGA வந்து எங்கே என்டர் ஆகுது? கேல்வின் சைக்கிள் என்டர் ஆகுது. ஓகே, இந்த ப்ராசஸ்ல ஒரு ATP மாலிக்யூல் நம்ம யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு அடிஷனல் ATP மாலிக்யூல். So ATP is being converted to ADP. கிளிசரேட்டை நம்ம ஏன் இங்க வந்து ATP வெறும் ADP plus இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கிடையாது? யூசுவலி ATP வந்து ADP plus இன்ஆர்கானிக் பாஸ்பேட். ஏன் இந்த இடத்துல இன்ஆர்கானிக் பாஸ்பேட்? கிளிசரேட், பாஸ்போகிளிசரேட், பாஸ்போ குரூப் அட்டாச். இப்போ புரியுதா இங்கே அந்த பாஸ்பேட் குரூப் இருக்குன்னு. இந்த PGA வந்து அகைன் கேல்வின் சைக்கிள் என்டர் ஆகுது. will give you PGAL, அல்டிமேட்லி கிளைகோலிசிஸ்க்குள்ள போகுது. ஓகே, ஸோ பாஸ்போகிளைகோலேட் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் ATP, ஒரு அடிஷ்னலாக ஒரு ATP நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. NADP ப்ளஸ் NADPH அதெல்லாம் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணியாச்சு. நெட்டு வந்து 0 அங்கே. ஸோ ஒரு அடிஷ்னல் ATP யூஸ் பண்ணுறோம். இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு PGA மாலிக்யூல், ஒரு CO2 மாலிக்யூல், ஒரு ADP, 2 இன்ஆர்கானிக் பாஸ்பேட். ஓகே, இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த 2 பாஸ்போகிளிசரேட் கிளைகோலேட்டை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வெளியே வரும். ஓகே, அந்த இடத்துல நம்ம ஓகே. C2 வந்து கிளியரா? போட்டோ ரெஸ்பிரேஷன் ஏன் நடக்குது? டு பிரிவென்ட் போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் டியூ டு ஹை O2 கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி காசஸ் டேமேஜ் டு த பிளான்ஸ், போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ். அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஓகே, அடுத்து வந்து இப்போ C4 பிளான்ஸ். C4 பிளான்ஸ் ஆல்சோ known as the Hatch-Slack pathway. Okay, it's also known as the Hatch-Slack pathway. ஏன்னா அதை டிஸ்கவர் பண்ணது MD Hatch and CR Slack. ஓகே, அதனால அதை Hatch-Slack pathwayன்னு கூப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாத்வேக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிரான்ஸ் அனாட்டமி பார்ப்போம். இந்த இடத்துல 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு, மீசபிள் செல்ஸ் அண்ட் யோர் பண்டில் ஷீட் செல்ஸ். 2 செல்லும் வந்து ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி டு ஒன் அனதர்ல இருக்கு. ஓகே, ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி டு ஒன் அனதர்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, so the Kranz anatomy ensures that the bundle sheath cells are surrounded by the mesophyll cells and both these cells are in close proximity to one another, maximizing the contact. ஏன் நடக்குது? So to prevent bundle sheath cells from exposing it to the environment. Okay, so bundle sheath cells are not exposed to the environment. Rubisco எங்க இருக்கும்? bundle sheath cells தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ ருபிஸ்கோ வந்து நம்ம என்வாயன்மெண்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணோம்னா there is a chance that O2 ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியும் இருக்கு இல்லையா, ஸோ O2 ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பண்டில் ஷீட் செல்ஸ் ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு த என்வாயன்மெண்ட். ஸோ அதுக்கு பதிலாக மீசபிள் செல்ஸ் ஆர் எக்ஸ்போஸ். ஸோ மீசபிள் செல்ஸில் வந்து என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வி ஆர் கன்வெர்ட்டிங். ஸோ அதை வந்து நம்ம திருப்பி கேல்வின் சைக்கிள்குள்ளே கொண்டு போகும்போது CO2 இஸ் எவால்வ்ட் இன் த இஸ் ரிலீஸ் இன் த பண்டில் ஷீட் செல்ஸ். ஸோ அந்த இடத்துல ருபிஸ்கோ அந்த CO2-வை பிடிச்சி கேல்வின் சைக்கிள் நடத்துது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மீசபிள் செல்ஸ்ல எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாது. இங்க வந்து the first enzyme is pep carboxylase, not rubisco. Okay, so it is pep carboxylase. ஸோ என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணாது. ஃபர்ஸ்ட் அதை வந்து பைகார்பனேட்டாக கன்வெர்ட் பண்ணும். பைகார்பனேட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஸ்டெப்பில் வந்து ஒரு 2 ADP மாலிக்யூல் இஸ் யூட்டிலைஸ்ட். ஸோ HCO3-ஆக கன்வெர்ட் பண்ணுறோம், பைகார்பனேட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் பெப் கார்பாக்சிலேஸ் என்ன பண்ணும்? PEP, பாஸ்பீனால் பைருவேட்டை ஆக்சிலோஅசிட்டேட்டாக கன்வெர்ட் பண்ணிடும் யூசிங் HCO3 பைகார்பனேட்ஸ். இதில் வந்து ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டையும் ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ ஆக்சிலோஅசிட்டேட்லேருந்து மேலேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஸ்டெப்பில் ஒரு NADPH யூட்டிலைஸ் ஆகுது.
திருப்பி malate வந்து நம்ம இப்ப bundle sheet cellsக்குள்ள கொண்டு வரோம். கொண்டு வந்து அத பைருவேட்டா கன்வெர்ட் பண்றோம். இந்த ஸ்டெப்ல வந்து malate பைருவேட்டா வந்து bundle sheetல கன்வெர்ட் பண்ணும்போது என்ன நடக்குது? CO2 is evolved. இந்த இடத்துல வந்து NADP+ நம்ம வந்து NADPH யூஸ் பண்ணி NADP+ நம்ம ஜெனரேட் பண்ணோம் இல்லையா? அந்த malate ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல அத ரிவர்ஸ் பண்ணிரும். NADP+ வந்து NADPH வந்து கன்வெர்ட் பண்ணிருவோம் திருப்பி. அண்ட் ஒரு CO2 ஓட எவால்வ் பண்ணிருவோம். அந்த CO2 வந்து என்ன பண்ணும்? அது வந்து கால்வின் சைக்கிள் ரூபிஸ்கோ யூட்டிலைஸ் பண்ணி கால்வின் சைக்கிள்குள்ள போயிருது. பைருவேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல மேலிக் என்சைம்னு ஒரு என்சைம் யூஸ் பண்றோம்ல. இந்த பைருவேட்டை வந்து திருப்பி நம்ம மியூசிஃபில் செல்ஸ்க்கு கொண்டு வரோம். அந்த இடத்துல அத வந்து PEP-யா கன்வெர்ட் பண்றோம். பாஸ்பினால் பைருவேட். ஸோ இந்த ப்ராசஸ்ல ஒரு ATP இஸ் பீயிங் யூட்டிலைஸ்ட். ஒரு ATP பிளஸ் ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட். டோட்டலா 4 பாஸ்பேட் மாலிக்யூல்ஸ். They are giving rise to 1 AMP and 2 phosphate molecules. Okay. So திருப்பி இந்த phosphate இந்த AMP will combine with another ATP to form 2 ADP molecules. Okay. அந்த ADP molecules again carbonic anhydrase இருக்கு. அதுதான் வந்து CO2 பைகார்பனேட்டா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல வந்து பைகார்பனேட்டா கன்வெர்ட் பண்றதுல இந்த ADP-யும் இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, கார்பனேட்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஸ்டெப் நடக்குது. பெப்கார்பாக்சிலேஸ் வந்து திருப்பி. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்சைம் ஃபர்ஸ்ட் CO2 ஃபிக்சிங் என்சைம் வந்து பெப்கார்பாக்சிலேஸ். C3ல வந்து ஏன் நடக்குது? To increase efficiency of CO2 uptake. To make sure Rubisco does not perform any oxygenase activity. To cut contact between Rubisco and the environment. பைருவேட்ல இருந்து பெப்கார்பாக்சிலேஸ் பாஸ்பினால் பைருவேட்க்கு கன்வெர்ட் பண்றோம். ஓகே, அதுல வந்து ATP மாலிக்யூல் இருக்கா? that ATP plus ஒரு inorganic phosphate will give you 1 AMP plus 2 phosphate molecules. Okay, புரியுதா இந்த கன்வர்ஷன்? இது ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன். புரிஞ்சிருச்சா? ஆமா ஆமா. ஓகே, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஸோ AMP அண்ட் 2 பாஸ்பேட் மாலிக்யூல் ஜெனரேட் பண்றோம். ஸோ இந்த AMP ஜெனரேட் பண்றோம்ல, இந்த AMP வந்து இன்னொரு ஒரு ATP மாலிக்யூலோட கம்பைன் பண்ணி உங்களுக்கு 2 ADP மாலிக்யூல்ஸ் கொடுக்குது. அண்ட் இந்த 2 ADP மாலிக்யூல்ஸ் எதுல ஹெல்ப் பண்ணுது? உங்களோட அட்மாஸ்பியரிக் CO2 பைகார்பனேட் ஃபார்முக்கு கொண்டு வரதுல ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஓகே. ஸோ NADPH வந்து நம்ம நெட் வந்து 0 ஆயிரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்றது, இந்த இடத்துல நம்ம திருப்பி கெயின் பண்ணிட்டோம். ATP மட்டும் 2 ATP மாலிக்யூல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இங்க ஒரு ATP மாலிக்யூல் அண்ட் இங்க ஒரு ATP மாலிக்யூல், 2 ATP மாலிக்யூல்ஸ் யூட்டிலைஸ் பண்றோம். ஓகே, அடுத்தது வந்து ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபர்ஸ்ட் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர்னா என்ன? லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா என்னது? ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது, ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பி அஃபெக்டிங் த ரியாக்ஷன். ஆனா அவுட் ஆஃப் ஆல் தோஸ் ஃபேக்டர்ஸ் ஒன் பர்டிகுலர் ஃபேக்டர் வந்து வில் பி டைரக்ட்லி அஃபெக்டிங் த ப்ராசஸ். அந்த ஃபேக்டர்ல வந்து ஒரு சின்ன இன்க்ரீஸ், மினிமல் இன்க்ரீஸ் ஆர் மினிமல் டிக்ரீஸ் இருந்தாலும் there will be a change in the reaction. Okay, that is known as the limiting factor. Okay, so
அடுத்தது வந்து ஸோ இதான் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸில் வந்து லைட் பார்ப்போம். ஸோ லைட் வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டின்னு 2 இருக்கு. ஓகே. குவாலிட்டி எப்படி இருக்கணும்? 400 to 700 நானோமீட்டர்ஸ். ஓகே. இந்த குவாலிட்டியில இருக்கணும் ஐடியலி. அப்போ ஃபோட்டோசிந்தெடிக் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதான் வந்து பார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபோட்டோசிந்தெடிக் ஆக்டிவ் ரேடியேஷன். அது வந்து இந்த 400 to 700 நானோமீட்டர். திஸ் இஸ் த பார். அடுத்து வந்து அ இது வந்து குவாலிட்டி. வேவ் லென்த் வந்து ஒரு குவாலிட்டி. அடுத்து வந்து குவான்டிட்டி ஆர் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி எப்படி இருக்கணும்? 10%. ஸோ 1,00,000 லக்ஸ் ஆஃப் சன்லைட் வருது அப்படின்னா அதில் 10,000 இப்போ லைட் இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், ஹை எனர்ஜி. ஸோ 10%னா அப்போ லக்ஸ் வந்து 10,000 லக்ஸ் அவுட் ஆஃப் 1,00,000 லக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. அடுத்து CO2 கான்சன்ட்ரேஷன். CO2 concentration வந்து is considered as the most major limiting factor. Yeah. Most of the environments. See, environment to environment வந்து limiting factor மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Yeah. But most of the environments carbon dioxide acts as the limiting factor. Yeah. சில environmentsல வந்து some other factor might be the limiting factor. ஏன்னா அந்த இடத்துல வந்து CO2 might be relatively stable அந்த இடத்துல. That might not be a limiting factor maybe. So environment to environment வந்து மாறும். So CO2 is considered as a major limiting factor for photosynthesis. So CO2 வந்து எப்படி இருக்கணும்? CO2 concentration ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா photosynthetic rate increase ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? தெரியலையா? CO2 concentration ஜாஸ்தியா இருந்தா photosynthetic rate ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. photosynthetic rate வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. C4 and C3 எந்த plants can utilize a very high concentration of carbon dioxide? நான் எஃபிஷியன்சி கேட்கல, குவான்டிட்டி. 2 பக்கெட் இருக்கு. ஒரு பக்கெட் வந்து 500 லிட்டர் பக்கெட், 2 பாட்டில்னு வச்சுப்போம். ஒரு பாட்டில் வந்து 500 லிட்டர் பாட்டில், இன்னொன்று வந்து 750 ml பாட்டில். ஆனா இந்த 750 ml பாட்டில்ல வந்து தண்ணி உள்ள போகுது இல்லையா? அது வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது. ஓகே. ரொம்ப ஸ்லோவா போகுது. இந்த பக்கம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஏறுது. 500 ml பாட்டில் வந்து தண்ணி தொறந்து விட்டது. டேப் வந்து ரொம்ப நல்ல டேப்பு. தண்ணி வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா ஃபில் ஆகுது. ஸோ அந்த 500 ml வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டா ஃபில் ஆயிருச்சு. ஃபாஸ்ட்டா குடிக்கிறோம். ஃபாஸ்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அந்த வாட்டர. ஆனா இந்த 750 mlல வந்து தண்ணி மோந்துறவன் வந்து மோந்துக்கிட்டே இருக்கான். ஆனா கடைசியில பார்த்தா அவனோட குவான்டிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 750 ml இருக்கு. அட் அ டைம் வந்து அவன் 750 ml வரைக்கும் அந்த பாட்டில குடிக்கலாம். அதான் வந்து C3க்கும் C4க்கும் வித்தியாசம். C4 தான் வந்து உங்களோட அந்த ஃபாஸ்ட்டா ஃபில் ஆகுற 500 ml பாட்டில். C3 வந்து ரொம்ப ஸ்லோவா ஃபில் ஆகுற 750 ml பாட்டில். ஸோ குவான்டிட்டி லைட் CO2 சேச்சுரேஷனை வந்து C4 பிளான்ஸ் வந்து 360 ppmல அட்டைன் ஆகும். ஆனா உங்களோட C3 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ ஹையர் ppm 450 ppm வரைக்கும் குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கு. சேச்சுரேஷன் CO2 சேச்சுரேஷன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து அதனால யூட்டிலைஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இவ்வளோதான். அந்த பாட்டில்னால 500 ml 500 ml அதுக்கு மேல நீங்க தண்ணி மோர பார்த்தீங்கன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகும். கான்ட் யூட்டிலைஸ் தட், கான்ட் கேரி தட். ஸோ அந்த மாதிரி 360 ppm இஸ் த சேச்சுரேஷன் பாயிண்ட் ஃபார் C4. C3க்கு வந்து சேச்சுரேஷன் வந்து 450. ஆனா எஃபிஷியன்சி எவ்வளோ ஃபாஸ்டா அந்த பாட்டிலை ஃபில் பண்ண முடியும், எவ்வளோ ஃபாஸ்டா அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது C4 இஸ் மச் பெட்டர். ஓகே, புரிஞ்சா? ரெண்டுக்கும் வித்தியாசம். சேச்சுரேஷன் CO2 சேச்சுரேஷன் லெவல்னு பார்த்தா C3க்கு ஜாஸ்தி, குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி, குவான்டிட்டி அப்டேக். ஆனா குவாலிட்டி எஃபிஷியன்சி ஆஃப் அப்டேக் இஸ் மோர் ஃபார் C4. ஓகே. அடுத்து வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து அப் டு 35-36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் there is an increase in photosynthetic rate. After that, photooxidative damage. Okay. After that, the pigments will become fried, will become damaged. Chlorophyll pigments will damage. So up to a point, temperature with increasing temperature, rate of photosynthesis increases. After that,
will start breaking the pigments and rate will decrease. Okay. C4 plants will show a higher rate at higher temperatures compared to C3. Okay. So C3 there is a lower temperature optimum, C4 higher temperature optimum. Okay. மற்ற ஃபேக்டர்ஸ் என்னென்ன குளோரோஃபில் கான்சன்ட்ரேஷன், வாட்டர், நியூட்ரியன் சப்ளை, லீஃப் ஃபேக்டர். இப்போ லீஃப் ஃபேக்டர்னா என்னது? இப்போ லீஃப் இன்னும் ப்ராடாக இருக்கு, சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியாக இருக்குன்னா ஜாஸ்தி ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ். காம்பன்சேஷன் பாயிண்ட்னா என்னது? Point where respiration is correctly balancing out the photosynthesis. அதாவது என்ன சொல்றாங்க? There is no net exchange between the oxygen and the carbon dioxide. போட்டோ ரெஸ்பிரேஷன்ல என்ன பண்றோம்? ஆக்சிஜனை நம்ம யூட்டிலைஸ் பண்றோம் இல்லையா? ரெஸ்பிரேஷன்ல ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்றோம். போட்டோசிந்தசிஸ்ல CO2 நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். So there is no net exchange between carbon dioxide and oxygen. That point is known as compensation point, where the respiration process and photosynthesis process is balancing each other out. Okay. That is the compensation. Okay. இந்த சாப்டர்ல வேற எதுவும் டவுட் இருக்கா? ஆன்லைன்ல எதுவும் டவுட் இருக்கா? வசந்த் குமார், hi, I am a repeater. Hi, good morning. ஓகே, இந்த ஸ்டெப்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல இன்ஆர்கானிக் இஸ் ஜஸ்ட் 1 ATP. ஓகே, இந்த பாஸ்பேட் என்ன ஆகும்னா, இந்த பாஸ்பேட் அகைன் ஹெல்ப் இன் ஃபிக்ஸிங் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இந்த சாப்டர் ஒரு கொஞ்ச நேரம் ரிவைஸ் பண்ணுங்க. Neat point of view, you can expect anywhere between 2 to 3 questions, mostly 3 questions கேட்கலாம். சாப்டர் 3 questions prepared 2 to 3 questions.
ஓகே. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து அடுத்த சாப்டர் ஆரம்பிப்போம். ஓகே. 2 மினிட்ஸ்ல.
ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிப்போமா? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஓகே, ஸோ இந்த சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் டிசீசஸை பற்றி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். congenital டிசீசஸ்னா என்னது? It could be due to some gene mutation, some chromosomal aberration, something, inborn errors. Okay, and then there are the other type of diseases which are non acquired diseases. Okay, so congenital and then acquired diseases. So ரெண்டு டைப் ஆஃப் டிசீசஸ் இருக்கு. அண்ட் தென் அக்வயர்ட் டிசீசஸில் நிறைய டிசீசஸை பற்றி பார்க்க போகிறோம். அதோட காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன? ஸோ இப்போ எனி டிசீஸை பற்றி நீங்கள் படிக்கும்போது இந்த 3 கேள்வியை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும். 3 விஷயம் படிக்கணும். ஃபஸ்ட்டு காசிட்டிவ் ஏஜென்ட் யார்? பாக்டீரியாவா, புரோட்டோசோவா, வாட்? அண்ட் தென் காசிட்டிவ் ஆர்கனிசம் என்ன? இது ரெண்டு. மோட் ஆஃப் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மலேரியாவில் ஸ்போரோசைட் ஃபார்மேஷன் மூலிமா டபுள் லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் அ மோட் ஆஃப் ஆக்ஷன். அந்த மாதிரி மோட் ஆஃப் ஆக்ஷன். And then diagnosis. What technique can be employed? For example, typhoid வந்து diagnosis can be done by Widal test. அந்த மாதிரி. ஓகே, இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து படிக்கணும் for every disease. Okay, for every disease. And then after that நம்ம வந்து இம்யூன் சிஸ்டமை பற்றி படிக்க போகிறோம். இம்யூன் சிஸ்டமில் வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டியை பற்றி படிக்க போகிறோம். அண்ட் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸை பற்றி படிக்க போகிறோம். along with that humoral types of immunity, humoral immunity and cytotoxic T cells பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இம்யூனைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதையும் கவர் பண்ண போகிறோம். அண்ட் அலாங் வித் தட் எய்ட்ஸ் அண்ட் கேன்சர் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, எய்ட்ஸ் அண்ட் கேன்சர் வந்து வாட் டைப் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டஸ் இட் ஹேவ்? அது வந்து எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுது, எப்படி ப்ராலிஃபரேட் ஆகுது, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அதுக்கு என்ன ரெமெடி, ட்ரீட்மெண்ட்டு, ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, the physiology behind the AIDS and cancer. ஓகே, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ட்ரக்ஸில் வந்து யூஸ்வலி அதோட சோர்ஸ் பிளான்ட் என்னது, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, ஸோ இந்த 2 விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிசீசஸில் வந்து 2ஆக இருக்கலாம், இன்பார்ன் ஆர் அக்வயர்ட். இன்பார்ன்னா இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டியூ டு சம் குரோமோசோமல் அபரேஷன், சம் ஜீன் மியூட்டேஷன், சம் டெரட்டோஜன்ஸ்னால இன்டியூஸ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்குது. ஸோ உங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிண்ட்ரோம்ஸு, அப்புறம் இந்த மெண்டலியன் டிசீசஸு, இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் என்னது? இன்பார்ன் எரர்ஸ். ஓகே, அடுத்து வந்து அக்வயர்ட்லேயே வந்து யூ ஹேவ் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள். கம்யூனிகபிள்னா என்னது? இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. நான் கம்யூனிகபிள்னா இட் இஸ் நாட் டிரான்ஸ்மிட் ஃப்ரம் அன் இன்ஃபெக்டட் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கம்யூனிகபிளில் சம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டிஃபிஷியன்சினால நிறைய டிசீசஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரி, அண்ட் சம் அலர்ஜினால வர்றது, சம் கேன்சர் டிசீஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, ஸோ கம்யூனிகபிள் டிசீசஸ் இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கண்டேஜியஸ், இன்னொன்று நான் கண்டேஜியஸ். கண்டேஜியஸ்னா இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து கான்டாக்ட் வைக்கும் போது இட் இஸ் பீங் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். நான் கண்டாஜியஸ்ல வந்து கான்டாக்ட் மூலியமா ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. இட் வில் பி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ சம் இன்டர்மீடியேட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட், கண்டாமினேட்டட் ஃபுட், ஏர், வாட்டர், இது மூலியமா ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. தோஸ் ஆர் நான் கண்டேஜியஸ். ஸோ கண்டேஜியஸ், நான் கண்டேஜியஸ் கம் அண்டர் கம்யூனிகபிள். கம்யூனிகபிள் வந்து பேசிக்கலி இன்ஃபெக்டட் பர்சன் டு ஹெல்த்தி பர்சன். நான் கம்யூனிகபிள் நேச்சுரலாக வருது. ஓகே, ஓகே, அடுத்து வந்து பேத்தஜன் அப்படின்னா என்னது? டிசீஸ் காசிங் ஆர்கனிசம் இஸ் கால்ட் அ பேத்தஜன். ஸோ த ஸ்டடி ஆஃப் காசஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் அ டிசீஸ் இஸ் கால்ட் எபிடெமியாலஜி. ஓகே, எபிடெமியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் காஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் அ டிசீஸ். ஸ்டடி ஆஃப் த காஸ் ஆஃப் அ டிசீஸ் மட்டும் அதுக்கு பேர் எட்டியாலஜி. ஸோ டிசீஸ் காசிங் பேத்தஜன்ஸ் வந்து various typesல இருக்கான். It could be a bacterial pathogen, it could be a protozoan, it could be a viral pathogen, it could be a fungal. So anything is possible. Okay, so first வந்து நம்ம டைஃபாய்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைஃபாய்டில் வந்து காசிட்டிவ் ஆர்கனிசம் இட் இஸ் அ bacillus. What bacillus? Salmonella typhi. Okay, bacterial
It is a bacterial. What is the causative organism? Salmonella type. So இதோட diagnosis வந்து viral test மூலமா பண்ணலாம். Mode of infection எப்படி இருக்கும்? It will first enter your small intestine. Contaminated food and water மூலமா small intestine enter பண்ணும். And then அங்க இருந்து blood மூலமா it will migrate to all the other parts of the body. Okay. So prophylaxis. Prophylaxisனா என்னது? Treatment. Okay. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அந்த டிசீஸ், அதுதான் வந்து prophylaxis. So prophylaxis என்னது? TAB vaccine and ப்ராப்பர் சானிடேஷன். கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னால ட்ராவல் ஆகிறதுனால ஒழுங்கா we are keeping our food, clothes, everything covered. Our house sanitation clean-ஆ வச்சுக்கிறது. ஓகே, வேஸ்ட் எல்லாம் வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றது. ஸோ we are cutting off the mode of transmission. அடுத்து வந்து நிமோனியா. நிமோனியாவில் வந்து காசிட்டிவ் ஆர்கனிசம் இஸ் அகெயின் அ பாக்டீரியா. பட் என்ன பாக்டீரியா? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அண்ட் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. இது ரெண்டும் வந்து காசிட்டிவ் ஆர்கனிசம். மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எப்படி? பை இன்ஹேலிங் த ஏரசோல்ஸ் given out by the infected person. ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்து இப்போ தும்முறாங்க, தும்மும் போது நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அதை இன்ஹேல் பண்ணிட்டோம்னா இட் வில் பி டிரான்ஸ்மிட்டட். ஓகே, ஸோ ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து ஐசோலேஷன் ஆஃப் த இன்ஃபெக்டட் பர்சன். ஓகே, சிம்டம் வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் சிம்டம் வந்து ஆல்வியோலை வந்து ஃபில் ஆகும். ஃபில் ஆகிறதுனால காஃபிங் வரும். ஓகே, ஆல்வியோலை வில் கெட் ஃபில்டு. இதனால ரெஸ்பிரேஷன்ல ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும். ஓகே, ஓகே. அடுத்து வந்து காமன் கோல்ட் ஆர் ரினிட்டிஸ். ஸோ காமன் கோல்டு வந்து ரைனோவைரசஸ். ஓகே, ரைனோவைரசஸ் ஆர் த காசிட்டிவ் ஆர்கனிசம் ஆஃப் காமன் கோல்ட். ஸோ அகெயின் சேம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம தும்மும் போது, ஸோ இன்ஹலேஷன் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் வருது ஃப்ரம் காஃப்ஸ் அண்ட் ஸ்னீசஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் எஃபெக்ட் பண்ணுது, லங்ஸ் எஃபெக்ட் பண்ணாது, பேசேஜ் எஃபெக்ட் பண்ணும். ஓகே, நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் இன்ஃபெக்ட் பண்ணுது, லங்ஸை கிடையாது. ஸோ இதனால என்ன ஆகும்? நேசல் கன்ஜெஷன், சளி போய் டெபாசிட் ஆகிக்கிட்டு ப்ரீதிங்ல டிஃபிகல்ட்டி இருக்கும். ஓகே, ஸோ நேசல் கன்ஜெஷன், டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி. டெங்கு ஃபீவர்ல வந்து எப்படி இருக்கும்? மஸ்கிட்டோல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ டெங்குல வந்து காசிட்டிவ் ஆர்கனிசம் வந்து DENV, டெங்கு வைரஸ் இஸ் அ காசிட்டிவ் ஆர்கனிசம். ஸோ இதில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த வைரஸ்ல எப்படி இருக்கும்? சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் DENV. ஓகே, இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து மஸ்கிட்டோட மிட்கட்ல இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மஸ்கிட்டோட மிட்கட்டை இன்ஃபெக்ட் பண்ணும். இன்ஃபெக்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து சலைவரி கிளான்ஸ்க்கு ட்ராவல் ஆகும். சலைவரி அது அப்புறம் அந்த இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்கை பைட் பண்ணும்போது சலைவரி கிளான்ஸ் மூலியமா இட் இஸ் என்ட்ரிங் இன் டு த ஹியூமன் பிளட் இல்லையா? ஸோ அது மூலியமா இட் இஸ் பீங் டிரான்ஸ்ஃபர்ட். ஸோ 4 to 7 days அப்புறம் சிம்டம்ஸ் வரும். ஸோ சிம்டம்ஸ் என்னது? வாமிட்டிங், ப்ளீடிங் இன் கம்ஸ், நோஸ், ஐஸ், ஹெட்ஏக், ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், இதெல்லாம். டயக்னோசிஸ் எப்படி பண்ணலாம்? பை PCR. PCR எப்படி பண்ணுவோம்? நம்ம பிசிஆரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, மாலிகுலர் பேஸ் எவிடன்ஸ்ல. பிசிஆர் மூலியமா we can perform a diagnosis. ஆன்டிஜென் டிடெக்ஷன். ஆன்டிஜென் டிடெக்ஷன் எப்படி? ஒரு ஆன்டிபாடி வந்து ஆன்டிஜெனோட ஆன்டிஜென் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அது மூலியமா. ஸோ இது மூலியமா we can diagnose the disease. ஓகே, அடுத்து வந்து சிக்கன்குனியா. சிக்கன்குனியால வந்து காசிட்டிவ் வந்து யாரு? இட் இஸ் அ மஸ்கிட்டோ போர்ன் டிசீஸ். ஸோ அது என்ன வைரஸ்? வைரஸ் இஸ் த காசிட்டிவ் ஆர்கனிசம். Especially what virus? It is the Aedes aegypti or Aedes albopictus albopictus species. Okay, இந்த ரெண்டு species of mosquitoes are acting as the vectors. Causative organ வந்து virus. Virus causative organism வந்து causative organism is the vector. அந்த வெக்டர், அந்த டிரான்ஸ்மிட்டிங் இருக்கு இல்லையா, அந்த வெக்டர் வந்து அதை கேரி பண்ற வெக்டர் வந்து your mosquitoes, Aedes mosquito. ஓகே, ஸோ அதே தான் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து அதான். மஸ்கிட்டோ வந்து ஹெல்த்தி பர்சன் இன்ஃபெக்ட் பண்ணும்போது இட் இஸ் பீங் ட்ரான்ஸ்ஃபர்ட். சேம். ஹெப்பாட்டிட்டிஸ் பி வந்து நம்ம ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் படிக்கும்போது நம்ம STDஸ்ல வந்து பார்த்தோம் இல்லையா, ஹெப்பாட்டிட்டிஸ் பி. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கும் இந்த இடத்துல? செக்ஷுவல் கான்டாக்ட் ஆர் ஷேரிங் நீடில்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்டாமினேட்டட் பிளட். இது மூலியமா இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ காசிட்டிவ் ஆர்கன் வந்து வைரஸ். ஓகே, மெயினாக வைரஸ். ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டயக்னாசிஸ் வந்து பிளட் டெஸ்ட் மூலியமா we can detect hepatitis B virus in the body.
இது எப்படி காம்பேட் பண்ணலாம்? ப்ரொஃபைலாக்சிஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? பை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஓகே, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலியமா வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, வேக்சின்ஸ் மூலியமா யூ கேன் கியூர் த டிசீஸ். ஓகே, அடுத்து வந்து டிசென்ட்ரி. டிசென்ட்ரி வந்து எந்த இடத்த, இட்ஸ் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிசீஸ். கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிசீஸ்னா என்னது? ஸ்மால் இன்டெஸ்டைனை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட். ஸோ டயரியா காஸ் பண்ணும். And causative organism is could be a bacterial or a parasitic or protozoan causative organism. Okay, it could be bacterial, parasitic or protozoan. Okay, so if it is bacterial, அதை நம்ம வந்து bacillary dysentery அப்படின்னு சொல்லுவோம். Okay, so bacillary dysentery ல causative organism is a bacteria. For example, your E. coli, your salmonella, shigella, campylobacter. So இதெல்லாம் வந்து bacterial causative agents. Okay, இது மூலமா travel ஆகுது. So contaminated food and water மூலமா travel ஆகுது. Contaminated food and water நம்ம வந்து சாப்பிடும்போது orally ingest பண்ணும்போது it can be transmitted. Symptoms எப்படி இருக்கும்? diarrhea. diarrheaல எப்படி இருக்கும்? diarrheaனா எப்படி இருக்கும்? frequent bowel movement. Okay, high fever, stomach cramp இதெல்லாம். amoebiasisல வந்து எப்படி இருக்கும்? causative agent is a protozoan. நம்ம வந்து டிசென்ட்ரியில காசிட்டிவ் ஏஜென்ட் could be a bacteria or protozoan னு பார்த்தோம் இல்லையா? So if it is bacteria, bacillary dysentery. If it is a protozoan, it is amoebiasis. Okay, மேஜர் வந்து என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. ஓகே, ஸோ அகைன் இதுவும் லார்ஜ் இன்டெஸ்டைன் எஃபெக்ட் பண்ணுது and the lower parts of the small intestine. ஸோ contaminated food and water வந்து சாப்பிடும்போது it is being transmitted. Symptoms is pretty much the same. abdominal pain, cramps இதெல்லாம். Prophylaxis அதே தான். ப்ராப்பர் சானிடேஷன், கவரிங் யுவர் ஃபுட் அண்ட் வாட்டர் அதெல்லாம். ஓகே, இப்போ மலேரியா லிட்டில் பிட் இம்பார்ட்டன்ட். மலேரியா வந்து காசிட்டிவ் வந்து பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியமில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. பிளாஸ்மோடியம் வைபாக்ஸ், ஒவேல், மலேரியா, ஃபால்சிபாரம் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து எப்படி ட்ராவல் ஆகும்னா, ஃபஸ்ட்டு மஸ்கிட்டோவில் வந்து ஸ்போரோசைட்ஸாக இருக்கும். ஸ்போரோசைட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சலைவரி கிளான்ஸில் ஸ்போரோசைட்ஸாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் இன்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி லிவர் செல்ஸுக்கு ட்ராவல் ஆகும். ஓகே, லிவர் செல்ஸில் வந்து அசெக்சுவலி இட் வில் ஸ்டார்ட் டிவைடிங். டிவைட் ஆகி என்ன பண்ணும்? இட் வில் ரப்சர் த ஆர்பிசிஸ் அண்ட் என்டர் இன் டு த பிளட் ஸ்ட்ரீம். ஓகே, பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்டர் ஆயிரும். இட் வில் இன்ஃபெக்ட் த லிவர் செல்ஸ் அண்ட் அட்டாக் த ஆர்பிசிஸ். இட் வில் காஸ் த ரப்சர் ஆஃப் ஆர்பிசிஸ். ரப்சர் ஆஃப் ஆர்பிசிஸ் அப்போ ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் கால் ஹீமோசோயின் இஸ் பீங் ரிலீஸ். இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஹீமோசோயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபீவர். ஓகே, ஸோ ரிலீஸ் ஆகி பிளட்ல இருந்து டிராவல் ஆகுது. ஸோ இப்போ ஒரு மஸ்கிட்டோ வந்து இந்த இன்ஃபெக்டட் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்கோட பிளட்டை வந்து இன்ஜெஸ்ட் பண்ணும்போது அந்த பிளட் மூலியமா இட் இஸ் டேக்கிங் அவுட் த என்னது கெமீட்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் டிசீஸ். ஓகே, ஸோ அசெக்சுவலி வந்து ஹியூமன் பிளட்டில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது கெமீட் ஃபார்மேஷன் நடக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் கெமீட்ஸை வந்து பிளட்டில் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இப்போ இது வரைக்கும் ஆசெக்சுவலி ரிப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து கெமீட் ஃபார்மேஷன் நடக்குது ஹியூமன் பிளட்டில். ஸோ இப்போ இந்த மஸ்கிட்டோ வந்து ஹியூமன் பிளட்டை இன்ஜெஸ்ட் பண்ணும்போது இந்த கெமீட்ஸை வந்து எடுத்துக்கிறோம். இந்த கெமீட்ஸ் என்ன பண்ணும்? இந்த மஸ்கிட்டோட பாடிக்குள்ள ஃபர்டிலைஸ் ஆகும். ஃபர்டிலைஸ் ஆகி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட் வந்து இந்த மஸ்கிட்டோட கட்டில் வந்து நடக்கும். நடந்து வந்து என்ன ஆகும்? திருப்பி சலைவரி கிளான்ஸ்குள்ள ஸ்போரோசாய்ட்ஸா போய் உட்காந்துக்கும். Okay, so fertilization and development happens in the mosquitoes the gut region, and asexual reproduction happens in the human host, the liver cells and RBCs. அடுத்து வந்து ascariasis. இந்த இடத்துல வந்து ascaris lumbricoids, helminthes disease. ஓகே, worms அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? wormsனால disease, endoparasite, ascaris lumbricoids. Mode of infection again contaminated soil, water, plants. So orally ingest பண்ணும்போது or directly it can be transmitted along with fecal matter. So இதோட symptoms எப்படி இருக்கும்? It may cause other diseases like pneumonia, hepatitis and muscular pain, internal bleeding, anemia. இதெல்லாம் வந்து symptoms of the disease. Stool test மூலமா இந்த disease we can identify the disease by stool test. Okay, அடுத்து வந்து filariasis. Filariasisல causative organism is Wuchereria bancrofti. Okay, and Wuchereria malayi.
இந்த ரெண்டும் வந்து filarial worms. These worms are responsible for filariasis. So mode of injection வந்து எப்படி இருக்கும்? Saliva of the Culex and Aedes mosquitoes மூலமா it can be transmitted majorly. Okay. Symptoms வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? Swelling, enormous swelling is a major symptom. Okay, enormous swelling in certain parts of the body, for example legs, உங்களோட breast, இந்த மாதிரி சில செலக்டான போர்ஷன்ஸ் வந்து swelling இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ringwormஸோட காசட்டிவ் வந்து fungi is a causative agent. Causative organism, for example fungi belonging to microsporum, trichophyton, epidermophyton, இந்த மாதிரி fungi familiesல இருந்து ringworms வந்து அரைஸ் ஆகும். ஓகே, ringworms can be caused. So ringwormsல வந்து mode of infection எப்படி? Transmitted through infected towels, clothes, comb, இந்த மாதிரி. Symptoms வந்து lesionsனா என்னது? ஒரு மாதிரி ட்ரையா லீஷன்ஸ் மாதிரி, ஒரு மாதிரி ஸ்கேல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ட்ரையா வந்து வெள்ளையா பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும் நிறைய ரீஜன்ஸ்ல. ஓகே, தட் இஸ் கால் லீஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். இது வந்து காலில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, சின்னில், காலில், டோஸில், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி டிசீஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ப்ராப்பர் சானிடேஷன், பர்சனல் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹைஜீன் ரெண்டுமே தேவை. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிறைய மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், க்ளோத்ஸ், ஃபீக்கல் மேட்டர், இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து டிசீசஸ் பார்த்தாச்சு. இம்யூனிட்டி பார்ப்போம். இம்யூனிட்டியில் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து கன்ஜனைட்டல் இம்யூனிட்டி, இன்னொன்று வந்து அக்வயர்டு இம்யூனிட்டி. கன்ஜனைட்டல் டிசார்டர் மாதிரி கன்ஜனைட்டல் இம்யூனிட்டி வந்து இன்னேட்டா இருக்கும். இது வந்து நம்ம எனி ஆன்டிஜென்ட் இருந்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்தோ இது நம்மளுக்கு வராது. இன்னேட்டா நம்மளோட ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் மூலியமா we have all these. அது என்னது? ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பேரியர்ஸ், ஸ்கின், மியூகோசல் சர்ஃபேஸ். திஸ் இஸ் பிரிவென்டிங் என்ட்ரி ஆஃப் பேத்தஜன்ஸ் த்ரூ த ஸ்கின் இன்டு த பாடி இல்லையா? ஸோ தீஸ் ஆர் பிசிக்கல் பேரியர்ஸ். ஸோ ஸ்கின்ல வந்து கெராட்டின் இருக்கும் இல்லையா? ஸ்கின்ல வந்து கெராட்டின் இருக்கு, விச் இஸ் ஸோ த அவுட்டர்மோஸ்ட் லேயர். த ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்? டெட் செல்ஸ்னால இட் இஸ் மேட் அப் ஆஃப் டெட் செல்ஸ். இங்கே கெராட்டின் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? இட் டஸ் நாட் அலோவ் த என்ட்ரி ஆஃப் பாக்டீரியா. ஓகே, does not allow the entry of bacteria, and sebum of the skin is antibacterial. It has antibacterial action, the sebum produced by the skin. Okay, அடுத்து வந்து mucosal surfaces. Mucosal surface அதாவது mucus coating, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஆகட்டும், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஒரு mucus coating இருக்கும். ஓகே, so அந்த mucus coating it will help in trapping the microbes in the body. Okay, trapping the microbes in the body. And அந்த mucosal surfaceல சீலியா இருக்கும். சீலியா என்ன பண்ணும்? It helps in the movement of bacteria. It helps in propelling the bacteria, so movement of the substances. For example, food, ஏதாவது food கன்சியூம் பண்ணியிருக்கோம்னா அதோட மூவ்மெண்ட்ல வந்து அந்த சீலியா ஹெல்ப் பண்ணும் இல்லையா? So these are the physical barriers or anatomical barriers. Okay, first line of defense. Second line of defense என்னது? Your physiological barriers. So fever வருது. ஏன் வருது ஃபீவர்? ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்துருச்சுன்னா ஏன் பாடி வந்து நம்மளோட டெம்பரேச்சரை ஜாஸ்தி பண்ணுது? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷியஸ் பாசிட்டிவ் ஆர்கானிசம்ஸ்னால கான்ட் வித்ஸ்டாண்ட் ஹையர் கான்சன்ட்ரேஷன். தே வில் த்ரைவ் இன் பாடி டெம்பரேச்சர். ஸோ நம்ம டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுனால we are killing the positive agents இல்லையா? ஸோ தட் இஸ் அ ஃபிசியோலாஜிக்கல் பேரியர். பிஹெச், ஃபீவர், டெம்பரேச்சரு, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல். அதே மாதிரி செக்ரிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் lysosomal secretion. So lysosome enzyme என்ன பண்ணும்? It breaks the microbes by destroying its cell membrane இல்லையா? So lysosome is an antibacterial enzyme. அதே மாதிரி gastric juiceல வந்து HCl இருக்கு இல்லையா? HCl. ஸோ இந்த மாதிரி HCl என்ன இருக்கு? நிறைய germicidal properties இருக்கு. It will kill a lot of germs. So இந்த secretions, all these come under physiological barriers. அடுத்து வந்து cellular barriers. Cellular barriersல என்னது? Your WBCs, your leukocytes, இதெல்லாம் என்ன பண்ணும்? It goes and engulfs your pathogens, yeah, pathogenic substances or antigens. These are like your soldiers of defense or scavengers of the body. Okay, cytokine barriers என்ன பண்ணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் வந்து ஒரு வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருச்சுன்னா அந்த செல் வந்து இன்டர்ஃபெரான்ஸ்னு ஒரு ப்ரோட்டீன் வந்து செக்ரெட் பண்ணும். இந்த இன்டர்ஃபெரான்ஸ் என்ன பண்ணும்? சுற்றி இருக்கிற செல்ஸை வந்து இட் வில் இன்ஹிபிட் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் த என்னது? ப்ரிவென்டிங் வாட்? ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ். Yeah, so cytokine barriers.
interferons. Okay, it will produce a transcription inhibiting protein. Yeah, transcription process நடந்தாதானே the viral can spread itself. Yeah, அந்த ப்ராசஸ் வந்து இது பண்ணுது. ஸோ இட் இஸ் அலர்ட்டிங் த சரௌண்டிங் செல்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து இன்னேட் congenital ஆர் இன்பார்ன் இம்யூனிட்டி. ஓகே, எங்க இருந்தும் நமக்கு வரல. அக்வயர்டு இம்யூனிட்டிலேயே வந்து 2 இருக்கு. அக்வயர்டு இம்யூனிட்டி வந்து இஸ் பேத்தஜன் ஸ்பெசிஃபிக். ஒரு பேத்தஜனை நம்ம என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து we are synthesizing specific antibodies against it on subsequent encounter. Okay, so acquired immunity. So acquired immunity ஓட சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து it is very specific. ஓகே, ஒரு ஆன்டிஜனை வந்து அதை என்கவுண்டர் பண்ணதுன்னா சப்சிக்வெண்ட் என்கவுண்டர்ல கரெக்டாக அந்த ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்ட் அது ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடும். இட் பி ரெடி ஃபார் சப்சிக்வெண்ட் என்கவுண்டர். ஸோ இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக், டைவர்ஸ், அண்ட் இட் கேன் ரெக்கக்னைஸ் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் செல்ஸ். மெமரி செல்ஸ் இருக்கு. நம்ம வந்து டி லிம்போசைட்ஸை பார்க்கும்போது டி மெமரி செல்ஸ்னு இருக்கும். These T memory cells will help in retaining the memory of the antigen. Okay. So primary and secondary immune response. The primary immune response when we are encountering the pathogen or the antigen for the first time. Secondary immune response is it is much stronger than the primary immune response. It is much stronger because we are prepared. The memory cells know what antigen it is because it has already encountered it before. Okay. That is secondary immune response. So again, components of the immune system la you have humoral immunity. Humoral immunity basically is comprising the antibodies present in the body. Okay, so antibodies are produce pandra, your B lymphocytes are activated and they differentiate in the plasma cells first. அதுக்கப்புறமா என்ன பண்ணும், it produces antibodies. Okay, so some pathogen வந்து பாடியில் என்டர் ஆயிருக்கு, அதுக்கு சில ஆன்டிஜென்ஸ் இருக்கும் அதோட சர்ஃபேஸ்ல. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ்ல வந்து என்ன பண்ணும், B lymphocytes will get activated and they will differentiate in the plasma cells and they will produce antibodies against the antigens or the pathogens. Okay. Antibodies. So antigens is something which stimulates the production of antibodies is called an antigen. Okay, simply. The antigens will be present on the surface of the pathogens. அடுத்து வந்து antibodies. Antibodies ஓட structure எப்படி இருக்கும்? Antibodies also called agglutinin, okay, or immunoglobulin. Okay. So antibodies ஓட structureல பார்த்தீங்கன்னா it will have a heavy chain and a light chain. ஸோ இந்த ஹெவி செயின் லைட் செயினோட முடிகிற இடத்துல தான் வந்து ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஸோ ஆன்டிஜனோட அந்த சைட்டில் தான் போய் பைண்ட் ஆகிக்கிறோம். ஓகே, ஹெவி செயின், லைட் செயின் அண்ட் ஆன்டிஜன் பைண்டிங் சைட், தீஸ் 3 திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சர். ஓகே, இங்கேயே வந்து 2 ரீஜன் இருக்கு, வேரியபிள் ரீஜன் அண்ட் கான்ஸ்டன்ட் ரீஜன் 2 இருக்கு. ஸோ இந்த பார்ட்டு தான் வந்து உங்களோட வேரியபிள் ரீஜன், இந்த பார்ட் வந்து உங்களோட கான்ஸ்டன்ட் ரீஜன். For both heavy and light. Okay, இப்போ வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி பார்ப்போம். இப்போ ஹியூமரல் இம்யூனிட்டியை பற்றி பார்த்தோம். ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் மூலியமா எப்படி ஆன்டிஜென்ஸை நம்ம கவுண்டராக்ட் பண்ணுறோம், பேத்தஜென்ஸை நம்ம என்கவுண்டர் பண்ணுறோம்னு பி லிம்போசைட்ஸ் மூலியமா. இப்போ வந்து டி லிம்போசைட்ஸை பற்றி பார்க்க. லிம்போசைட்ஸில் 2 இருக்கு, பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ். பி லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும், ஆன்டிபாடிஸ். டி லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஹியூமரல் இம்யூனிட்டி பி லிம்போசைட்ஸ், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி டி லிம்போசைட்ஸ். இது என்ன பண்ணும், டி செல்ஸ், helper T cells, suppressor T cells, memory T cells, T cells எல்லாம் ஏன் அதை டீன்னு சொல்றோம், ஏன் அதை T cells, ஏன் அதை வந்து ஏன் Y cells ஏன் சொல்லக்கூடாது, ஏன் வந்து C cells ஏன் சொல்லக்கூடாது, A cells ஏன் சொல்லக்கூடாது, ஏன் அதை T cells சொல்றோம்? எங்க அந்த T, ஓகே, ஏதோ ஒரு பார்ட் ஆர்கன்ல இருந்து, அது என்ன ஆர்கன், தைமஸ். தைமஸ் வந்து டி வருது. ஓகே, அதனால தான் அதை வந்து டி செல்ஸ்னு கூப்பிடுறோம். ஓகே, என்னாவது டி லிம்போசைட்ஸ் வந்து ஸோ செல் மீடியேட் இம்யூனிட்டி இஸ் கவர்ன் பை த இஸ் மீடியேட்டட் பை த டி லிம்போசைட்ஸ். ஸோ இந்த டி லிம்போசைட்ஸ் வந்து எங்கே மைக்ரேட் ஆகும், ஃபர்ஸ்ட் தைமஸ்க்கு தான் மைக்ரேட் ஆகும். தைமஸ்ல மைக்ரேட் ஆகி இதை டிஃபரன்ஷியேட், அதனால தான் அதை டி லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டி லிம்போசைட்ஸ் வந்து தைமஸ்க்கு போகுது. இந்த கிராஃப்ட் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ ஒரு ஆர்கன் டொனேஷன் பண்றோம், அது வந்து ரிஜெக்ட் பண்ணுது. அது ஏன், பிகாஸ் ஆஃப் த டி செல், சைட்டோடாக்சிக் டி செல், செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் செல்ஸ் வந்து அதனால ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம புதுசாக ஏதோ ஒரு ஆர்கன் இது பண்ணோம்னா இந்த சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் வந்து அதை நான் செல்ஃப் செல்ஸ்னு டிடெக்ட் பண்ணி இட் ஆக்ட் அகெயின்ஸ்ட் தோஸ் செல்ஸ், இட் ரிஜெக்ட் தோஸ் செல்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து T lymphocytes can differentiate into multiple types of T cells. First வந்து cytotoxic or killer T cells. Cytotoxic T cells என்ன பண்ணும்? It gets attached to the antigen. ஆன்டிஜனோட அட்டாச் ஆகி என்ன பண்ணும்? பெர்ஃபோரன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த பெர்ஃபோரன்ஸ் என்ன பண்ணும்? ஆன்டிஜன்ல ஹோல்ஸை கிரியேட் பண்ணும். அதோட மெம்பரேன்ல ஹோல்ஸை கிரியேட் பண்ணும். ஹோல்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த லிம்போடாக்சின்ஸ்னு சில சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த லிம்போடாக்சின்ஸை வந்து அந்த ஹோல்ஸ் வழியா உள்ள ஏற்றும். இப்போ இந்த ஆர்மி பீப்புளெலாம் வந்து ஒரு டோர் வழியா உள்ள போகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாம் மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க வால். அட்டாச் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து அதை டெட்டோனேட் பண்ணுவாங்க. டெட்டோனேட் பண்ணி அந்த வாலை வந்து ஃபர்ஸ்ட் உடைப்பாங்க. உடைச்சதுக்கப்புறம் ஒரு ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு வழி. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க? ஃபோர்ஸஸ் எல்லாம் உள்ள போவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த டோரோட அட்டாச் பண்ணிடுவாங்க. அட்டாச் ஆகிக்கிட்டு டோர்ல வந்து பெர்ஃபரன்ஸை வந்து இது பண்ணுவாங்க. அந்த பாம் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அப்புறமா என்ன பண்ணும்? அது அந்த டோரை உடைச்சிடும், ஒரு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணும். ஹோல்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? லிம்போடாக்சின்ஸ் இருக்கு இல்லையா? லிம்போடாக்சின்ஸை வந்து உள்ளே ஏற்றிடும், செல்ஸ்குள்ளே இது பண்ணி இட் வில் டெஸ்ட்ராய் த pathogen or the antigen. Okay. So sometimes என்ன பண்ணும்னா வைரஸ் வந்து ஹெல்பர் T cells போய் இன்ஃபெக்ட் பண்ணிடும். அப்ப என்ன பண்ணும்? The cytotoxic T cells will destroy the helper T cells if they are infected. Okay. They'll also destroy the helper T cells. நம்ம கூட்டிலேயே யாரோ ஒரு பிளாக் ஷீப் இருக்காங்கன்னா அவங்களையும் போட்டு. ஓகே. ஏன்னா உங்களோட யூஸ்வலி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஹெல்பர் T cells தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணும். இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம். ஓகே, நம்ம எய்ட்ஸில் பார்ப்போம். ஹெல்பர் T cells ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால இட் வில் டெஸ்ட்ராய் த ஹெல்பர் T cells as well if the virus infects. ஓகே. ஸோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் வந்து கிராஃப்ட் ரிஜெக்ஷனுக்கு மேஜரான ரீசன் வந்து இதுதான். ஸோ இந்த யூஸ்வலி இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வாங்கினவங்கலாம் வந்து த்ரூ அவுட் தேர் லைஃப் இம்யூனோசப்ரெசன்ஸ் வந்து அவங்க கன்சியூம் பண்ணணும். ஓகே, கீப் த T cells in check. அடுத்து வந்து ஹெல்பர் T cells. ஹெல்பர் T cellஸோட வேலை என்னது? ஆக்டிவேட்டிங் த B lymphocytes and the cytotoxic T cells. ஸோ B lymphocytes யார் ஆக்டிவேட் பண்றது? ஹெல்பர் T cells. ஸோ B lymphocytes ஆக்டிவேட் ஆனோன்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அது டிஃபரன்ஷியேட் ஆகும் பிளாஸ்மா செல்ஸ்ல, டிஃபரன்ஷியேட் ஆகி ஆன்டிபாடிஸ். ஆக்டிவேட்டிங் த சைட்டோடாக்சிக் T cells. ஸோ சைட்டோடாக்சிக் T cells ஆக்டிவேட் பண்றதும் ஹெல்பர் T cells. ஓகே, ரெண்டையும் வந்து அதான் ஆக்டிவேட். சப்ரஸர் T cells என்ன பண்ணும்? இட் கீப்ஸ் த T cells in check to make sure they don't over perform. அடுத்து வந்து மெமரி T cells, they'll retain the memory of the antigen specificity. அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்டிஜன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து மெமரி T cells. இப்போ அடுத்து வந்து இம்யூனிட்டியில் வந்து ரெண்டு இருக்கு, ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஸோ ஆக்டிவ்ல வந்து எப்படி இருக்கும்னா we are encountering antigen and on subsequent encounter of the same antigen we are well prepared. That is என்னது? ஆக்டிவ். பாசிவ்ல வந்து என்னது? we are giving it antibodies, ரெடிமேட் antibodies. ஆக்டிவ்ல வந்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இருக்கு. ஆக்டிவ்னா என்னது? It is encountering an antigen and on subsequent encounter of the antigen it is prepared. Okay, so அதுல வந்து நேச்சுரல்ல எப்படி இருக்கும்? when we are encountering a disease, for example இப்போ அம்மம் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வாட்டி தான் அது போடும், இன்னொரு வாட்டி யூஸ்வலி போடாதுவாங்க. ஏன்னா our body has developed immunity against that particular disease. Okay, so that is a case of natural immunity. நமக்கு ஒரு disease வந்து நேச்சுரலா வருது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு சிம்டம் இருக்கு, we are getting ill, but subsequent encounterல we are well prepared. So that is natural. அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல். இங்கே வந்து டிசீஸ் வந்து ட்ரிகர் பண்ணுது இந்த செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியலில் வந்து நம்ம வேக்சின்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்ட்ரடியூசிங் டெட் ஆர் வெரி வீக்கெண்ட் பேத்தஜன்ஸ். ஸோ அதனால என்ன ஆகும்? நம்மளுக்கு we are developing immunity against those pathogens. ஓகே, சிம்டம்ஸ் வந்து இட் மைட் ஆர் மைட் நாட் பி தேர், சின்னதாக சிம்டம்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு, இப்படி won't create any disease. So that is called artificial. So vaccination comes under active artificial. Okay, பாசிவ்ல வந்து ஆன்டிபாடிஸ். ஸோ இது வந்து ரெண்டு விதத்துல நமக்கு வரலாம். ஒன்று வந்து நேச்சுரல். எப்படி நேச்சுரலா வந்து பாசிவ் இருக்கும்? அம்மாவோட ஆன்டிபாடிஸ், ஓகே, கொலஸ்ட்ரம்ல இருந்து வருது இல்லையா நிறைய ஆன்டிபாடி, தோஸ், அது வந்து நேச்சுரல். ஆர்டிஃபிஷியல் வந்து ரெடிமேட் ஆன்டிபாடிஸ். இப்போ ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆன்டிடாக்சின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்
ரெடிமேட் ப்ரீஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸ் ஆன்டிடாக்சின் இருக்கும். இட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஸ்னேக் பைட்ஸ். ஸ்னேக் பைட்ஸுக்கு வந்து சில ஆன்டிடாக்சின்ஸ் வச்சிருப்பாங்க ரெடிமேடா. ஸோ ஸ்னேக் பைட் வந்துச்சுன்னா டக்குன்னு அதை இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்க. பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆர்டிஃபிஷியலி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, பிளேட்லெட் கவுண்ட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு. ஸோ ஆல் தீஸ் இம்யூனைசேஷன் இஸ் அ பாசிவ் immunization. Okay. அடுத்து வந்து allergies. So antibodies which are produced in response to allergies, அது வந்து IgE type. Okay, antibodies நிறைய டைப் இருக்கு. IgE, IgA இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. ஸோ the allergiesக்கு ரெஸ்பான்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ற ஆன்டிபாடிஸ் வந்து IgE type. ஓகே, so allergies என்னது? It's an exaggerated response of the immune system to certain antigens. Okay, சில பேருக்கு வந்து pollen allergy இருக்கும். So antigens present in the pollen is like it'll elicit an exaggerated immune response in the body of certain people. Okay, so symptoms வந்து நிறைய symptoms இருக்கலாம். running nose, difficulty in breathing, redness of the skin, விதவிதமான அலர்ஜிஸ் இருக்கும். சில பேருக்கு பீனட் அலர்ஜிஸ் இருக்கும், நிறைய அலர்ஜிஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்வெல்லிங் ஆகும். இந்த மாதிரி நிறைய இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ல என்ன ஆகும்? செல்ஸ் ஆர் அட்டாக்கிங் த ஓன் செல்ஸ் டியூ டு சம் என்ன சொல்றது, gene defect. Okay, due to some gene defect the cells are attacking its own cells. That's called autoimmune disease. Our own immunity is attacking our own cells. Okay, autoimmune disease. So for example, so இங்க என்ன நடக்குதுன்னா, due to some genetic defect the cells cannot differentiate between self and non-self cells. So when it is not able to differentiate between self and non-self cells, it is attacking its own cells. That is called autoimmune disease. So rheumatoid arthritis is a common example of autoimmune disease. So rheumatoid arthritis la வந்து என்ன நடக்குது? rheumatoid factor ஒன்னு இருக்கு. ஓகே, so symptom எப்படி இருக்கும்? inflammation of the synovial membrane. அதுதான் வந்து symptom. இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, அந்த synovial fluid இருக்கு இல்லையா, synovial fluid வந்து இன்க்ரீஸ் ஆகி membrane thickness வந்து கம்மியாகும். ஓகே, so the membrane thickness and the synovial fluid ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. சாரி, thickness இன்க்ரீஸ் ஆகுது. So the fluid and the membrane thickness ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால pressure exert ஆகும். So synovial fluid வந்து it should be in a certain amount. Thickness and the synovial fluid வந்து certain amountல இருக்கணும். பட் அது வந்து when it is increasing in quantity, அப்ப என்ன பண்ணும்? ரெண்டு பக்கமும் it will start exerting pressure on the bones. ஜாயிண்ட்ல வந்து ஒரு pressure வந்து எக்ஸர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து membrane will start secreting abnormal granules called pannus. இது என்ன பண்ணும்? erosion of the cartilage. cartilage வந்து erosion trigger பண்ணி will accumulate on the surface and இதனால உங்களுக்கு joint pain வரும். Okay, joints will become immovable. So ஒரு certain amount of movement வந்து permit பண்ணுது. Okay, the synovial fluid. ஆனா synovial fluid and thickness of membrane increase ஆகும்போது ஆவ என்ன ஆகும்? ஒரு மாதிரி ஸ்பேஸ் கம்மியாகி உங்களால மூவே பண்ண முடியாது அந்த ஜாயிண்ட், இம்மூவபிள். ஓகே, தட் இஸ் கால்ட் rheumatoid arthritis. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? டியூ டு ஆட்டோ இம்யூனிட்டி our own synovial fluid and membrane thickness is increasing and it is exerting pressure. It is releasing pannus which is resulting in erosion of cartilage. ஸோ cartilage erosion ஆகி fluid வந்து ஃபுல்லா ஃபில் ஆகி இருக்கும்போது என்ன ஆகும்? மூவ் பண்ண முடியாது ஜாயிண்ட்டை. joint pain. That is rheumatoid arthritis. அடுத்தது lymphoid organs. lymphoid organsல primary lymphoid organsல you have bone marrow and thymus. bone marrowsல என்ன ஆகுது? B lymphocytes are maturing. thymusல வந்து T lymphocytes are maturing. Okay, bone marrowல தான் they are produced but they are traveling to the thymus and they are maturing there. Okay, so differentiation, maturation all happens in the thymus. Production happens in the bone marrow. Both these come under primary lymphoid organs. Secondary lymphoid organs and now it is providing site of interaction for these lymphocytes with the antigen. Okay, நமக்கு தெரியும் lymphocytes வந்து antigens ஓட interact பண்ணுது. and site of interaction is provided by the secondary lymphoid organs. அதுக்கு examples வந்து spleen and lymph nodes. so spleenல என்ன ஆகும்? spleen என்ன ஹெல்ப் பண்ண, எப்படி ஹெல்ப் பண்ணும்? it helps in filtering the blood by trapping your blood borne microorganism.
ஸோ இந்த பிளட் பார்ன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ட்ராப் பண்ணி இந்த லிம்போசைட்ஸ் வந்து ஆக்ட் பண்றதுக்கு இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சைட். ஓகே, மைக்ரோப்ஸை ட்ராப் பண்ணி வச்சுக்கிறோம் அண்ட் இந்த லிம்போசைட் நம்ம அந்த இடத்துக்கு டிராவல் ஆகி இட் வில் ஆக்ட் ஆன் தோஸ் ஆன்டிஜென்ஸ். அடுத்து வந்து lymph nodes. Lymph nodes-உம் again it will trap microorganisms and other antigens present in the lymph. லிம்ப்ல இருக்கிற மைக்ரோப்ஸ் and other antigens ட்ராப் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ராப்பிங்னால லிம்போசைட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் and your antibodies or your cytotoxic T cells will come and act on it. Okay, act on the antigen. அதே மாதிரி MALT, mucosa associated lymphoid tissue. Okay, it is present in the lining of your mucosal surfaces. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், டைஜஸ்டிவ் ட்ராக்ட், யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட் எல்லா இடத்துலையும் வந்து மியூக்கோசல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ இருக்கு. அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து உங்களோட லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ் இருக்கு. ஓகே, ஸோ 50% ஆஃப் த லிம்ஃபாய்ட் டிஷ்யூ இன் ஹியூமன் பாடி இஸ் கான்ஸ்டிடியூட் பை மால்ட். ஓகே, அடுத்து எய்ட்ஸை பற்றி பார்ப்போம். எய்ட்ஸில் வந்து ரெட்ரோவைரஸ், ஸோ ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், HIV வைரஸ் இஸ் அ காசிட்டிவ் ஏஜென்ட். ஸோ அதை ரெட்ரோவைரஸ்னு சொல்லுவோம். இந்த ரெட்ரோவைரஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்த்தோம்னா இட் ஹேஸ் அ லிபிட் பைலேயர். இட் ஹேஸ் அ லிபிட் பைலேயர் அண்ட் கிளைகோப்ரோட்டீன்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ஜெனடிக் மெட்டீரியல் அண்ட் இட் ஹேஸ் அ லிபிட் பைலேயர் அலாங் வித் கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கு. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கும்? ஏஜ் இது செக்ஷுவல் கான்டாக்ட், ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ், பிளட் எக்ஸ்சேஞ்சு ஆஃப் இன்ஃபெக்டட் இது, அப்புறம் இன்ஃபெக்டட் மதர்ல இருந்து பேபிட்டையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஷேரிங் நீடில்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து காமன் மோட்ஸ் ஆஃப் இது. மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்னது? டைரக்ட் பிசிக்கல் கான்டாக்ட்னால இது டிரான்ஸ்மிட் ஆக போறது. ஓகே, ஸோ தட் இஸ் அ காமன் மிஸ்கன்செப்ஷன். அண்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோஃபாஜஸ் என்டர் பண்ணும். ஓகே, மேக்ரோஃபாஜஸ்ல என்டர் ஆகி ஜீனோம் வந்து எப்படி இருக்கு? RNA-வா இருக்கு. இப்போ என்ன பண்ணும்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா DNA கன்வெர்ட் ஆகிக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்னு ஒரு என்சைம் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்டர்கோ பண்ணி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA DNA டபுள் ஸ்டாண்டர்ட் DNA போனதுக்கப்புறம் மேக்ரோஃபாஜஸ் இன்ஃபெக்ட் பண்ணி போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? T cells தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் போய் ஆக்ட்ஸ் ஆன் த HIV, இட் ஃபர்ஸ்ட் ஆக்ட்ஸ் ஆன் த ஹெல்பர் T cells. இட் என்டர்ஸ் த ஹெல்பர் T cells, ரெப்ளிகேட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ப்ராஜெனி வைரஸ். ஸோ இதனால என்ன பண்ணும்? இன்ஃபெக்டட் ஹெல்பர் T cells வந்து இன்க்ரீஸ் ஆக யோர் ஹெல்பர் T செல்ஸோட நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்? வேற மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, விச் குட் ஹவ் ஈஸிலி பீன் என்கவுண்டர்ட் பை த ஹெல்பர் T cells, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால த பாடி வில் டை அல்டிமேட்லி. ஓகே, ஸோ இந்த ஏஜ்ல வந்து திஸ் வைரஸ் இஸ் நாட் காசிங் த டெத் ஆஃப் தி ஆர்கானிசம். த வைரஸ் இஸ் மேக்கிங் அஸ் சசெப்டபிள் டு அதர் இன்ஃபெக்ஷன்ஸ். எப்படி? பை டிக்ரீசிங் த ஹெல்பர் T cell கவுண்ட். T cell கவுண்ட்டை டிக்ரீஸ் பண்றதுனால இட் இஸ் மேக்கிங் அஸ் சசெப்டபிள் டு other diseases, other infections which could have been encountered. So அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால நம்ம வந்து we are becoming immunodeficient. Okay, we are becoming weakened. அதனால we are due to other infectionsனால our body is giving up on us. Okay, diagnosis வந்து ELISA, enzyme linked immunosorbent assay. enzyme linked immunosorbent assay வந்து எப்படி ஆக்ட் ஆகுது? என்சைம் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் மூலியமா அது வந்து அந்த டிசீஸ் இருக்கா இல்லையா, இதை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் நம்ம பாடியில இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல, சிம்டம்ஸ் இன்னும் ப்ரொடியூஸ் ஆகல, நம்மளுக்கு தெரியலனாலும் நம்ம பாடிக்கு தெரியும். அது வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸோட பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம், ஓகே இந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னு. ஓகே, அதுதான் வந்து எலிசாவோட பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். ஸோ December 1 வந்து நம்ம NACO, நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து அந்த டே வந்து வேர்ல்ட் எய்ட்ஸ் டே அப்படின்னு வந்து டெனோட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ December 1 டேட் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, never know. ஸோ ட்ரீட்மெண்ட்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து HAART, ஹைலி ஆக்டிவ் ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி. ஸோ இது என்ன பண்ணுன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டர்னு ஒன்று இருக்கும். ஏன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் யூஸ் பண்ணி DNA கன்வெர்ட் ஆகல, அந்த ப்ராசஸை இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ப்ரோட்டியேஸ் இன்ஹிபிட்டர் ட்ரக்ஸ். ஸோ ப்ரோட்டியேஸ் இன்ஹிபிட்டர் ட்ரக்ஸ் மூலிமா we are preventing translation of the infected macrophages. Okay, so that we are preventing the infected cells from expressing itself. அது மூலியமாகவும் we are preventing reverse transcription.
இந்த இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸ் மூலியமா HAART ஹைலி ஆக்டிவ் ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி இது வந்து ஆக்ட் ஆகும். ஓகே ஓகே அடுத்து வந்து கேன்சர்ல வந்து டியூமர் ஃபார்மேஷன் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டியூமர் ஃபார்மேஷன் இருக்கும், பெனைன் அண்ட் மேலிக்னன்ட். பெனைன் வில் பி localized to one particular site. Okay, site of origin does not spread. ஆனால் மேலிக்னன்ட்ல அப்படி கிடையாது. இட் வில் rapidly spread, it will enter into your blood vessels and travel to different parts of the body and again infect those parts. That is malignant. It will reach the distant sites through blood. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டியூமர்ஸ் இருக்கு. ஸோ அது ரெண்டோட எக்ஸாம்பிள்ஸ் அதோட டிஃப்ரென்சஸ் வந்து க்ளீனாக படிச்சுக்கோங்க. இப்போ மேலிக்னன்ட்ல பார்த்தீங்கன்னா கேப்சூல் ஃபார்மேஷன் இருக்காது அரௌண்ட் த நியூக்ளியோபிளாசம். ஆனால் பெனைன்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் கவர்ட் வித் கனெக்டிவ் டிஷ்யூ கேப்சூல். அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலிக்னன்ட் இஸ் ரேபிட் க்ரோத், பெனைன் இஸ் ஸ்லோ க்ரோத் அண்ட் கன்ஃபைன் டு ஒன் பிளேஸ். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. காசஸ் ஆஃப் கேன்சர் என்னது? காசஸ் ஆஃப் கேன்சர் carcinogenic substances, they come under oncogenes, viral oncogenes ன்னு சொல்லுவோம். அதை oncogene viruses, chemical agents, for example your carcinogens. Okay, physical agents, so x-ray radiation, UV radiation, these all can cause DNA damage. Okay, DNA damage na genetic mutation நடக்க வாய்ப்பு இருக்கு. Okay, so these may cause cancers. So detection எப்படி? Through biopsy. ஓகே, கேன்சர் டிடெக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து த்ரூ பயாப்சி. ஒரு சாம்பிள் ஆஃப் த செல்லை எடுத்துக்கிட்டு அதை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. அடுத்து வந்து எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ என்னது? மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஸோ இந்த ரெண்டு டெக்னிக்ஸ் மூலயமா யூ கேன் டிடெக்ட் கேன்சர்ஸ் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். எக்ஸ்ரே என்ன பண்ணும்? 3D இமேஜ் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். எம்ஆர்ஐ என்ன பண்ணும்? பேத்தலாஜிக்கல் அண்ட் பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் இன் த லிவிங் டிஷ்யூ வந்து பார்க்குது. ஓகே, ஆக்சுவலி பார்த்தா எம்ஆர்ஐ வந்து பேத்தலாஜிக்கல், பிசியோலாஜிக்கல் அண்ட் மார்ஃபலாஜிக்கல், ஆல் த்ரீ. நாட் ஓன்லி தோஸ் டூ, ஆல் த்ரீ. ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் எப்படி? ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி. ஓகே, கீமோதெரப்பி ட்ரக்ஸை வந்து பிளட்டில் நம்ம வந்து உள்ளே ஏற்றுறோம். இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணும்? கேன்சர் செல்ஸை போய் கொல்லும். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இது நம்மளோட செல்ஸையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிடும் along with the cancer cells. So it is not very specific to the cancer cells. So that is a very bad side effect of chemotherapy. Okay, these drugs have a lot of side effects. அது கீமோதெரப்பி ஒன்று. ரேடியேஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. ரேடியேஷன் தெரப்பியில் வந்து டியூமர் செல்ஸை வந்து நம்ம இந்த எக்ஸ்ரே ரேடியேஷன்ஸோட இம்பேக்ட் மூலிமா we are killing the irradiated lethally to kill the tumor cells. Okay, கொபால் தெரப்பி, Q60 எக்ஸ்ரே ரேடியேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரேடியேஷன் தெரப்பிக்குள்ள அடியில் வரும். சர்ஜரி, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வரும். பிரெஸ்ட் கேன்சரில் வந்து அவங்கள வந்து சர்ஜிக்கலி அந்த பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் வந்து இஃப் இட் இஸ் அ பெனைன் டியூமர், இட் இஸ் கன்ஃபைன் டு அ பர்டிகுலர் ரீஜன், என்ன பண்ணுவாங்க? பிஃபோர் இட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் அதை வந்து அந்த பார்ட்டை வந்து சர்ஜிக்கலி ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ பிரெஸ்ட் கேன்சர்னா பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த ரிமூவ் பண்ணிங்க. ஸோ சர்ஜிக்கலி யூ கேன் ரிமூவ் இட். அது ஒரு ரெமெடி இஃப் இட் இஸ் கன்ஃபைன் டு தட் பர்டிகுலர். சில பேருக்கு வந்து காலை ரிமூவ் பண்ணிடுவாங்க, ஆம்பியூட்டேட் பண்ணிடுவாங்க. இந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்து கேன்சர் செல்ஸ் இருக்குன்னா அது மேலும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள ஆம்பியூட்டேட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. ஸோ சர்ஜிக்கல், ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி, இந்த மாதிரி நிறைய தெரப்பிஸ் இருக்குது. அடுத்து வந்து ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கோஹால் அப்யூஸ். ஸோ இங்கே வந்து என்ன நீங்கள் கற்றுக்கணும்னா, ட்ரக் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன, எங்கே இருந்து சோர்ஸ் என்ன, சோர்ஸ் பிளான்ட் என்ன, இந்த 3 விஷயத்துலையும் தரவா இருக்கும். ட்ரக் ஓபியாய்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? நம்ம சிஎன்எஸ் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதனால என்ன பண்ணும்? இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பெயின் கில்லர் அண்ட் தேர்பை ரெடியூசஸ் யுவர் பிளட் ப்ரெஷர் அண்ட் ப்ரீதிங் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுது, பெயினை வந்து கம்மி பண்ணுது. ஓகே, ஓபியாய்ட்ஸோட ஃபங்க்ஷனிங் சிஎன்எஸ் எஃபெக்ட் பண்ணுது. ஓபியாய்டு ரிசெப்டார்ஸ் ப்ரெசென்ட் இந்த சிஎன்எஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் பைண்ட் ஆகிக்கிட்டு இந்த எஃபெக்ட்ஸை வந்து, ஸோ இப்போ நம்ம பிரெயினில் வந்து சிஎன்எஸ்ல வந்து ஓபியாய்டு ரிசெப்டார்ஸ் இருக்கும். அந்த ரிசெப்டார்ஸை போய் பைண்ட் பண்ணிக்கிட்டு பெயினை ரெடியூஸ் பண்ணும், ப்ரீதிங் ரேட்டு, பிபி எல்லாத்தையும் கம்மி பண்ணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு opium is a source. So opium is a dried latex from unripe fruits of poppy plant. Okay, ஸோ அது மூலியமா ஓபிஎம் மூலியமா என்னென்ன வருது, அதோட டெரிவேட்டிவ்ஸ் தான் வந்து உங்களோட அந்த மார்ஃபின், கோடின், ஹெரோயின். மார்ஃபின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மெடிக்கல் ப்ராக்டிஸில் மார்ஃபின் வந்து பெயின் கில்லராக யூஸ் பண்ணுவாங்க பிஃபோர் எனி சர்ஜரிஸ் ஆர் எனிதிங் வந்து
மார்ஃபின் கொடுப்பாங்க டு ரிலீவ் த பெயின். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஓபிஎம். ஓபிஎம் ஸோ இதே வந்து சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணி தேர் யூசிங் இட் ஆஸ் வி கால் தம் ஓபிஎம் அடிக்ட்ஸ். ஓகே, ஸோ அதையே வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஹெராயின் இருக்கு. ஹெராயின் இஸ் காமன்லி கால்ஸ் மேக். ஸோ இதை வந்து நம்ம எங்கேருந்து வருது? பாப்பாவர் சோம்னிஃபரம்ல இருந்து we're getting heroin. Chemically, what is it called? Diacetyl morphine. Morphine வந்து it undergoes diacetylation. So morphine undergoes diacetylation to give you diacetyl morphine. ஸோ அதுதான் வந்து ஹெராயின் அப்படின்னு கூப்பிடுவோம். அது எங்க இருந்து? சோர்ஸ் பிளான்ட் வந்து பாப்பாவர் சோம்னிஃபரம். ஓகே, மார்ஃபினோட எஃபெக்ட் வந்து என்ன? செடேட்டிவ் எஃபெக்ட். செடேட்டிவ் அதாவது மயக்கம் வர்றது, பெயின் கம்மி பண்றது. ஸோ அதெல்லாம் ஓகே, சர்ஜரியில் இட் இஸ் வெரி எசென்ஷியல். அடுத்து வந்து கேனபினாய்ட்ஸ். ஓபியாய்ட்ஸை பற்றி பார்த்தாச்சு. கேனபினாய்ட்ஸ் என்ன பண்ணும்? ஸோ அகெயின் பிரெயினில் வந்து கேனபினாய்டு ரெசெப்டார்ஸ் இருக்குது, அதில் வந்து போய் பைண்ட் ஆகிக்கிறோம். பைண்ட் ஆகிக்கிட்டு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹாலிசினோ சாரி இல்லை அது வந்து கோகா ஆல்கலாய்ட்ஸ். ஸோ கேனபினாய்ட்ஸில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆன் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஆஃப் த பாடி. ஓகே, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் வந்து இட் ஹேஸ் அன் எஃபெக்ட். சோர்ஸ் வந்து கேனபிஸ் சட்டிவா. ஓகே, source cannabis sativa, where is it affecting the cardiovascular system of the body? How is it entering the body? Through inhalation or oral ingestion. Okay, and cannabinoid receptors in the brain oda poi bind ஆயிக்கு. So a sense of increased energy or euphoria வந்து கிரியேட் பண்ணுது பாடியில. ஓகே, and hallucinations வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதர் hallucinogenic ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற அதர் பிளான்ஸ் வந்து அட்ரோபா, பெல்லடோனா அண்ட் டத்தூரா. ஓகே, அட்ரோபா, பெல்லடோனா, டத்தூரா அண்ட் மெயின் சோர்ஸ் வந்து கேனபிஸ் சட்டிவா. ஓகே, அடுத்து வந்து கோகா ஆல்கலாய்ட். கோகா ஆல்கலாய்ட் ஆர் கொக்கைன், இதோட சோர்ஸ் வந்து எங்கேது? எரித்ரோசைலம் கோகா. எரித்ரோசைலம் கோகா இது என்ன பண்ணும்? இது வந்து நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு இல்லையா, இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆர் டோபமின். ஸோ இதனால என்ன ஆகுது? ஸோ இதனால நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமினோட இன்டர்ஃபியர் பண்ணுது. ஸோ யூஸ்வலி வந்து என்ன ஆகும்னா, மெடிக்கலி தீஸ் திங்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்கோயிங் சம் மென்டல் இல்னஸ். ஓகே, நம்ம மென்டல் இல்னஸ் அண்டர்கோ பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து மெடிக்கலி தேல் கிவ். பட் அதே இதை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாப்பிட்றது வந்து இட் பிகம்ஸ் இல்லீகல். ஓகே, அண்ட் இட் வில் காஸ் ஆல் தீஸ் ஃபிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அதர் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணும். அடுத்து வந்து டொபாக்கோ வந்து இதில் வந்து நிக்கோட்டின் இருக்கு. நிக்கோட்டின் இஸ் அன் ஆல்கலாய்ட். ஸோ இது என்ன பண்ணும்? இட் இன்க்ரீசஸ் த ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர் அண்ட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அட்ரினல் கிளாண்டை வந்து அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின் வந்து பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள செக்ரேட் பண்ண வைக்கும். இதனால என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட், இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ்டு கார்பன் மோனாக்சைடு கண்டென்ட் இந்த பிளட்ல கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் நடக்கும். ஓகே, இதனால என்ன ஆகும்? ஆக்சிஜன் பைண்டிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். ஆக்சிஜன் பைண்டிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். ஸோ த ஆக்சிஜன் ரீச்சிங் your tissues will decrease. அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கு டொபாக்கோ. அடுத்து வந்து அடாலசன்ட் ட்ரக் அபியூஸை பற்றி, அடிக்ஷன், டிபெண்டன்ஸு, இதெல்லாம் பற்றி ஒரு வாட்டி வாசிக்கோங்க. ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல், எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி ஒரு 5 minutes டக்குன்னு ரிவைஸ் பண்ணுங்க இந்த சாப்டர். எதுவும் டவுட் இருக்கா ஆன்லைன்ல? ஓகே.
நாளைக்கு என்னென்ன சாப்டர்? அது அந்த முந்தின நாள் ராத்திரி தான் பார்ப்பீங்களா? அனிமல் கிங்டம் இப்ப தானே ரீசென்ட்டா பண்ணாங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லன்னா கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் அட்டெண்டிங். நாளைக்கு பார்ப்போம்.